குட் ஈவினிங்டா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்டா. வாய்ஸ் ஆடிபிளா? ஆடிபிள்க்கா. ஆடிபிள். ஸோ காலையில பார்த்தது வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அனிதா தேசாய் வந்து எந்த இயருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாங்க? எந்த ஒர்க்குக்கு? அனிதா தேசாய் ஃபயர் ஆன் த மவுண்டைன். ஃபயர் ஆன் த மவுண்டைன் அப்படின்ற ஒர்க்குக்கு அனிதா தேசாய் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? பிரெஸ்ட் கிவர் யாரோட ஒர்க்கு? பிரெஸ்ட் கிவர் ஒரு தலித் பர்சன். மகாஸ்வேதா தேவி. எஸ், மகேஷ் ஸ்வேதா தேவி. ஓகேவா? ஸோ மகேஷ் ஸ்வேதா தேவி அப்படின்றவங்களோட ஒர்க் தான் எடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரெஸ்ட் கிவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா. டைமண்ட் டஸ்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 2000. 2000. எக்ஸைல் அண்ட் தி கிங்டம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? எக்ஸைல் அண்ட் தி கிங்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரோட ஒர்க்? ஆல்பர்ட் கேமஸ். ஆல்பர்ட் கேமஸ். அப்ப ஆல்பர்ட் கேமஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கினாரு? ஆல்பர்ட் கேமஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கினாரு? நீ காலைல கூட பார்த்தோமே. 19 1957க்கா. கரெக்ட். 1957. ஓகே. ஆல்பர்ட் கேமஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கினாரு அப்படின்னு சொன்னா 1957. அப்ப அதே இயர்ல எது பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதே இயர்ல தான் ஆல்பர்ட் கேமஸோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Yes, நான் கொஸ்டின் எதுல ஆரம்பிச்சேன்? எக்ஸைல் அண்ட் கிங்டம் எந்த இயர்ல கேக்கலடா. எக்ஸைல் அண்ட் த கிங்டம். எக்ஸைல் அண்ட் கிங்டம். ஓகேவா? ஸோ எக்ஸைல் அண்ட் கிங்டம் கிங்டம் அப்படின்ற ஒர்க் யாரோடது அப்படின்னு சொன்னா ஆல்பர்ட் கேமஸோட ஒர்க். ஆல்பர்ட் கேமஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1957ல. அதே 1957ல தான் ஆல்பர்ட் கேமஸோட எக்ஸைல் அண்ட் கிங்டம் அப்படின்ற ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சால் பெல்லோட எந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு பார்த்துருக்கோம்? சால் பெல்லோ. சால் பெல்லோ நேத்து பார்த்தோம் தெரியுமா? அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆன இயர்ல இருந்து 20 இயர்ஸ் கழிச்சு தான் அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சால் பெல்லோ. சீஸ் த டே. சூப்பர்ரா. சீஸ் த டே அப்படின்ற ஒர்க் தான் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் சால் பெல்லோடது. அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1956. எஸ், 1956. அப்ப அவர் நோபல் பிரைஸ் எந்த இயர்ல வாங்கியிருப்பாரு? அது வந்து 20 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா 76. எஸ், 1976 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சில்வியா பிளாத்துக்கு எந்த ஒர்க் வந்து போஸ்துமஸா அவார்ட் கொடுத்திருப்பாங்க? சில்வியா பிளாத்துக்கு புலிட்சர் பிரைஸ். அதுக்கு அடுத்த வருஷம் கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்து போயட் லாரட் ஆனாரு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பர் வந்து 1982ல கொடுத்திருப்பாங்க. கரெக்ட் தான் சொல்ல 1982ல கலெக்டட் போம்ஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து சில்வியா பிளாத்துக்கு புலிட்சர் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு மறு வருஷமே என்ன ஆயிருப்பாங்க? அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து போயட் லாரட்டா இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் யாரு? டெட் ஹியூஸ். டெட் ஹுக். டெட் ஹியூக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சில்வியா பிளாத்தோட டெபியூ கலெக்ஷன் என்ன? போயட்ரி கலெக்ஷன். சில்வியா பிளாத்தோட அதர் போயம். கொலோசஸ் அண்ட் அதர் போம்ஸ் 1960ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்த ஒர்க் 1965ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதோட டைட்டில் என்ன? ஏரியல். ஏரியல் அப்படின்னு சொல்லி சில்வியா பிளாத்தோட 2 ஒர்க் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கொலோசஸ், செகண்ட் ஒர்க் வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா ஏரியல் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? டெத் அண்ட் தி கிங்ஸ் ஹார்ஸ்மேன் யாரோட ஒர்க்? ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருந்தான். மேட்மேன் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கு அடுத்து டெத் அண்ட் அவன வந்து கொன்னுட்டு இந்த இது வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெத் அண்ட் கிங்ஸ் ஹார்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன ஒர்க் அது வந்து யாரோடது? இவருக்கா ஹோல்ஸ்வைங்க்கா. கரெக்ட். ஓல்ஸ்வைங்கா. ஓகேவா? ஓல்ஸ்வைங்காவோட ஒர்க் தான் என்னது அப்படின்னா டெத் அண்ட் தி கிங்ஸ் ஹார்ஸ்மேன். ஓல்ஸ்வைங்கா எந்த இயர்லடா நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க?
ஓல்சோயின்கா எந்த இயர்ல வாங்கியிருப்பாங்க? குயிக். 19 86 கா. 1986. அப்ப கஷு ஷிகுரோ? கஷு ஷிகுரோ? 2017 கா. 2017ல கஷு ஷிகுரோ வந்து வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆசிஃப் குருமா எந்த இயர்ல பார்ன் ஆயிருப்பாரு? ஆசிஃப் குருமா எந்த இயர்ல பார்ன் ஆயிருப்பாங்க? இன்னைக்கு காலைல வந்து இந்தியன் ரைடர்ஸோட பர்த் இயர்ஸ் ஒரு 6, 7 பேர் பார்த்தோம். சரி, நிசம் எசேக்கியேல்? 1924. எஸ் 1994. அப்ப ஆசிஃப் குருமா வந்து 4 வருஷம் கழிச்சு. எந்த இயர்? 1928. அவ்வளவுதான். 19. நைஸ் திஸ் 1928 கரெக்ட்ரா. நிசம் எசேக்கியேல் வந்து 1924ல பார்ன் ஆயிருப்பாங்க. ஆசிஃப் குருமா வந்து 1928ல பார்ன் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ராஜாராவ்? 1908. 1908. முல்க்ராஜ் ஆனந்த்? 1908. 1905. சோ ஃபர்ஸ்ட் ட்ரியோல வந்து ஃபர்ஸ்ட் ஆள் வந்து முல்க்ராஜ் ஆனந்த், செகண்ட் வந்து ஆர்.கே. நாராயணன், மூணாவது ஆள் தான் இவரு ராஜாராவ். ஓகேவா? சோ முல்க்ராஜ் ஆனந்த் வந்து 1905ல பார்ன் ஆயிருப்பாரு. ஆர்.கே. நாராயணன் வந்து 1906ல பார்ன் ஆயிருப்பாங்க. ராஜாராவ் வந்து 1908ல வந்து பார்ன் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். குருச்சரண் தாஸ்? 1942. எஸ் 1942. அவரோட ட்ரிலஜில ஃபர்ஸ்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட்னு சொன்னல. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த ஒர்க்? 2002ல கூட பப்ளிஷ் ஆயிருக்கும். நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜி. Black Crystal. என்னடா? என்ன கொஸ்டின் கேட்ட? இதுக்கா ட்ரிலஜி கேட்டீங்க, ட்ரிலஜி. ட்ரிலஜி யாரோட ட்ரிலஜி? இந்தியா அன்பவுண்ட்னு ஒரு ஒர்க் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. குருச்சரண் தாஸ். ஓகேவா? சோ குருச்சரண் தாஸ் வந்து ட்ரிலஜில ஃபர்ஸ்ட் ஒர்க் குருச்சரண் தாஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா அது என்னது அப்படின்னு சொன்னா இந்தியா அன்பவுண்ட் 2002ல பப்ளிஷ் ஆயிருக்கும் குருச்சரண் தாஸ்க்கு. ஓகேவா? அப்போ மகேஷ் டெட்டானி எந்த இயர்ல பார்ன் ஆயிருப்பாரு? 1958. எஸ் 1958ல மகேஷ் டெட்டானி வந்து பார்ன் ஆயிருப்பாங்க. அவங்களோட டெபியூ ஒர்க் Where There Is a Will. வேர் தேர் இஸ் எ வில் 1988 பப்ளிகேஷன். அவங்க எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாங்க? Final Solution. எஸ் ஃபைனல் சொல்யூஷன். ஃபைனல் சொல்யூஷன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல அவார்டு வாங்கியிருக்கும்? 88ல அவார்டு வாங்கியிருக்கோம். பப்ளிஷ் ஆன இயர்டா? 1993 கா. எஸ் 1993ல பப்ளிஷ் ஆகி 1998ல வந்து அது அவார்டு வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே 1993ல விக்ரம் சேத்தோட எந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? விக்ரம் சேத். அவருக்கு 2 நாவல் சொல்லி கொடுத்தேன். ஒன்னு வந்து ஈக்குவல் மியூசிக் 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு கோல்டன் சொல்லி. கேட்டா. அது நாவல் கீழ சூட்டபிள் பாய். ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணுக்கு வந்து பையன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஞாபகம் சூட்டபிள் இருக்கு. பாய். எஸ் அது வந்து 1993ல பப்ளிஷ் ஆயிருக்கும். விக்ரம் சேத்தோட ஒர்க். ஓகேவா? விக்ரம் சேத்தோட டெபியூ ஒர்க் எது? ஒரு போயம் கலெக்ஷன். போம் கலெக்ஷன். கதை சொல்லி கொடுத்தேன்ல. கோல்டன் கேட்க்கு எப்படி போணும்? Mapping. நெக்ஸ்ட் ஒர்க். மேப் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அதுல? டிராவல் Travel. பண்ணணும். எஸ் டிராவல். அதுக்கு அங்க தான் சைனா, திபெத் அந்த ஒர்க்குகள் அந்த இடத்துக்குலாம் அவர் போயிருப்பார். 3 அந்த கேட்ட ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல என்ன இருக்கும்? Garden. எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கார்டன் பார்த்தோம். அடுத்தது தான் கோல்டன் கேட்ன்னு பார்த்தோம். கோல்டன் கேட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? எந்த இயர்ல அவார்ட் வாங்கியிருக்கும்? 1986ல 1986. பப்ளிஷ் எஸ் 1986ல பப்ளிஷ் ஆகி அவார்ட் எந்த இயர்ல வாங்கியிருக்கும்? 88. எஸ் 1988ல வாங்கியிருக்கும். அதுல என்ன ஸ்டான்சர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க? Onjin. ஒன்கின் ஸ்டான்சர்ஸ். ஒன்கின் ஸ்டான்சர்ஸ் யாரோடது அது வந்து எந்த ரஷ்யன் ரைட்டரோடது? அலெக்சாண்டர். எஸ் அலெக்சாண்டர் புஷ்கின் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அவரோட தான். அந்த விக்ரம் சேத்தோட சோனட்ஸ்ல எத்தனை அந்த கோல்டன் கேட்ல எத்தனை சோனட்ஸ் இருக்கும்? 590. 590 சோனட்ஸ் இருக்கும். ஓகேவா? ரஷ்யன் ரைட்டர் அப்படின்னு பாக்குறதுனால ஃபியோடர் டோஸ்டோவஸ்கியோட டெபியூ ஒர்க் என்ன? இன்னைக்கு காலையில சொல்லி கொடுத்தேன். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், நோட்ஸ் ஆன் அண்டர் கிரவுண்ட் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒர்க் வரும். வாட் இஸ் த ஒர்க்?
Poor folk. கரெக்ட். ஃபியோடர் டாஸ்டாவ்ஸ்கியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா புவர் ஃபோக், அப்புறம் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், அப்புறம் நோட்ஸ் ஆன் அண்டர் கிரவுண்ட், தென் என்ன எழுதிருப்பார், இடியட்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. ஓகேவா, இது எல்லாமே வந்து ஃபியோடர் டாஸ்டாவ்ஸ்கியோட ஒர்க், ரஷ்யன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது வரைக்கும் 10 கிளியர் தானே, இது ரிப்பீட் பண்ணுமாடா? கிளியர் மேம். கிளியர் இருக்கா? பாலிஃபோனி, குரோனோடோப்பு, டயலாஜிசம் இதெல்லாம் யாரோட டேர்ம்? Daktin. எஸ், பக்தினோட டேர்ம். பக்தினுக்கு இன்னொரு டேர்ம் சொல்லி கொடுத்தால, பக்தியா இருந்தா என்ன ஆகும்? க்ளோ க்ளோ Glosia. ஆகும். ஹெட்ரோக்ளோஷியா. ஓகேவா, ஹெட்ரோக்ளோஷியா அப்படின்றது பக்தினோட டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் ஆல்டன் ரிச்சுக்கு ஒரு டேர்ம் பார்த்தோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? ஆல்டன் ரிச் ராடிக்கல் ஃபெமினிஸ்ட்னு பார்த்தோம். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் கூட ஆஃப் உமன் பார்ன், ஹியூமன் ஐ, ஸ்னாப்ஷாட்ஸ் ஆஃப் டாட்டர் இன் லா, டிரைவிங் இன்டு தி ரெக், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு டேர்ம் சொல்லி கொடுத்தேன்ல. லெஸ்பியன் எக்ஸிஸ்டன்ஸ்னு முடியும். Compulsory start ஆகும். கம்பல்சரி ஹெட்ரோசெக்சுவாலிட்டி அண்ட் லெஸ்பியன் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா, கம்பல்சரி ஹெட்ரோசெக்சுவாலிட்டி இது கேட்பாங்க. கம்பல்சரி ஹெட்ரோசெக்சுவாலிட்டி அண்ட் லெஸ்பியன் எக்ஸிஸ்டன்ஸ் யாரோட டேர்ம் இது வந்து? Adrian Rich. ஆல்டன் ரிச். ஓகேவா, சாங் ஆஃப் சாலமன், தார் பேபி இதெல்லாம் யாரோட ஒர்க்? தார் பேபி, சாங்ஸ் ஆஃப் சாலமன், ஜாஸ். Toni Morrison. கரெக்ட், டானி மாரிசன். டானி மாரிசன் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 93. எஸ், 1993ல அவர் வந்து அவார்ட் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, டானி மாரிசனோட ட்ரிலஜில தேர்ட் ஒர்க் பாரடைஸ் அப்படின்னு பார்ப்போம். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 98. எஸ், 1998. அதே 1998ல மகேஷ் செட்டானியோட 2 ஒர்க்ஸ் எதெல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதே 1998ல மகேஷ் செட்டானியோட ஒர்க்ஸ் எதெல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 7 steps round the 7 fire. ஸ்டெப்ஸ் அரௌண்ட் த ஃபயர் 1988. இன்னொரு ஒர்க் மழை பெஞ்சிச்சுன்ற மாதிரி வரும்ல, ஆன் மகி ஆன் த முக்கி நைட் இன் மும்பை. மும்பை. எஸ், ஆன் த மகி நைட் இன் மும்பை. ஓகேவா, அந்த 2 ஒர்க்குமே எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1998ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிலோடோட பப்ளிஷ்ட் இயர் என்ன? 1987. 87. 1987. 987 அது வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ராபலிஸ் அண்ட் இஸ் வேர்ல்டு யாரோடது? ராபலிஸ் அண்ட் இஸ் வேர்ல்டு யாரோட ஒர்க்? ராபலிஸ் அண்ட் இஸ் வேர்ல்டு யாரோட ஒர்க்? அதுல கூட கார்னிவலஸ்க் அண்ட் குரோட்டஸ்க் ரியலிசம்னு ஒரு டேர்ம் அவர் காயின் பண்ணிருப்பாரு. கார்னிவலஸ்க். ராபிலிஸ் அண்ட் இஸ் வேர்ல்ட் யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா மிக்கேல் பக்தினோடது. ஓகேவா, ராபிலிஸ் அப்படின்னு நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ராபிஸ் அப்படின்ற டிசீஸோட நேம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஸோ ராபிலிஸ் அண்ட் இஸ் வேர்ல்ட் யாரோடது அப்படின்னு சொன்னா மிக்கேல் பக்தினோடது. அதுல தான் அவர் என்ன டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா கார்னிவல் அண்ட் குரோட்டஸ்க் ரியலிசம் அப்படின்ற டேர்ம் அவர் அதுல தான் காயின் பண்ணிருப்பாரு. ஓகேவா, அரபஸ்க் அண்ட் குரோட்டஸ்க் யாரோட போய்ட்ரி கலெக்ஷன்? அரபெஸ்கியூ அண்ட் குரோட்டஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க், ஒரு போய்ட்ரி கலெக்ஷன். நான் இந்த டேர்மை பார்க்கும்போது அதை நான் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன். அது நெட் கொஸ்டின், அது கொடுத்து யாரோட ஒர்க்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அரபெஸ்கியூ அண்ட் கிராட்டஸ்க் அப்படின்னு சொல்லி. அவர் கூட ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் ஒர்க் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் ஒர்க் யார் எழுதியிருப்பா? எட்கர் ஆலன் போ. எட்கர் ஆலன் போ தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் எழுதியிருப்பாரு. ஸோ அரபக் அண்ட் கிராட்டஸ்க் அப்படின்ற கலெக்ஷன் யாரோடது அப்படின்னு சொன்னா எட்கர் ஆலன் போ ஓடுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, எட்கர் ஆலன் போ தான் அரபஸ்க் அண்ட் கிராட்டஸ்க் அப்படின்ற ஒரு போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. Then One Pot Woman, Story of Goat, Rising by Heat, பயிர், இருவெயில், நிழல் முற்றம் இதெல்லாம் யாரோட ஒர்க்? பெருமாள் முருகன். எஸ், பெருமாள் முருகனோட ஒர்க்ஸ். ஓகேவா,
ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1932. எஸ் 1932. அது வந்து அவரோட டிஸ்டோபியன் ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அவரோட யூட்டோபியன் ஒர்க் ஐலண்ட். ஐலாண்ட் 1961ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட எஸ்ஸே நேத்து ஒன்று சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? ஷேக்ஸ்பியரோட மெக்பத்ல இருந்து எடுத்திருப்பாங்க. 3 வேர்ட் ரிப்பீட்டடா வரும். ஒரே Tomorrow, எஸ் டுமாரோ 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 ஓகே டுமாரோ அப்படின்றது ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட எஸ்ஸே. அது எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியரோட மெக்பத்ல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜேம்ஸ் பால்வினோட ஒர்க் என்ன பார்த்தோம்? Tell it on the mountain. கோ அண்ட் டெல் இட் ஆன் த மவுண்டைன் அப்படின்றது ஒர்க் ஜேம்ஸ் பால்வினோடது. ஓகேவா? உமனிசம் அப்படின்ற term யார் காயின் பண்ணிருப்பா? விமனிசம் விமனிசம் அப்படின்ற term யாரா காயின் பண்ணிருப்பா? அலைஸ் வாக்கருக்கா? ஆலிஸ் வாக்கர். ஆலிஸ் வாக்கருக்கு ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பார்த்தோம்ல 1982 பப்ளிகேஷன். அதுல கூட அந்த பொண்ணு அவங்க அப்பாவே ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னல. The color purple. எஸ் த கலர் பர்பிள் 1982 பப்ளிகேஷன். ஓகேவா? அது வந்து தெரியணும். ரிச்சர்ட் சன் சாரி நேட்டிவ் சன் யாரோட ஒர்க்? நேட்டிவ் சன் நேட்டிவ் சன் யாரோட ஒர்க்? சன்னுனா எப்படி இருப்பான் அவன் எப்பவுமே? தான் பையன் தனக்கு ரிச்சர்ட் ரைட். ஓகேவா? நேட்டிவ் சன் அப்படின்ற ஒர்க் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் ரைட்டோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆசிஃப் குறும்பாயோட ஹங்கிரி ஒன்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? நம்பர் கூட டபுள் டைம் ரிப்பீட் ஆகும். நேத்து கூட கரெக்டா சொன்னீங்க. ஹங்கிரி ஒன்ஸ் ஆசிஃப் குறும்பாயோடது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1977. ஓகேவா? ஆசிஃப் குர்பாயோட த ஹங்கிரி ஒன்ஸ் அப்படின்ற ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1977ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நிசம் எசேக்கியேலோட புக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகும்? ஒரு கதை சொல்லி கொடுத்தேன்ல நிசம் எசேக்கியேலுக்கு. நிசம் எசேக்கியேலோட புக்ஸ் எதுலடா ஸ்டார்ட் ஆகும்? டைம்னு சொல்லி ஸ்டார்ட் டைம் ஆகும். டு சேஞ்ச். டைம் டு டைம் டு சேஞ்ச். சேஞ்ச். அப்போ நம்ம டைம் பாக்குற வாட்ச்ல எத்தனை முள் இருக்கும்? 2 முள் 6 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதனால அதோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 1952. எஸ் 1952 அப்படின்னு பாக்குறோம். அப்ப டைம்னு வந்துச்சுன்னா அடுத்த ஒர்க் என்ன வரும்? 6 60 poems. 60 ஓகேவா? 60 poems. 60ல வந்து 6 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப அத பாதியா உடைச்சா அதோட பப்ளிகேஷன் இயர் வரும். அப்ப அது என்ன வரும்? 53. எஸ் 1953. அப்ப 60 மினிட்ஸ்ல இல்ல 60 ஹவர்ஸ்ல எதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Discovery of India. எஸ் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அப்ப அது எத்தனாவது பிளேஸ் வந்தோம் நம்ம? Third. தேர்ட் பிளேஸ் வந்தோம். அவன் கண்டுபிடிச்சவன் எப்படி இருப்பான்? அன்பினிஷ்டு மேன், அதனால 0 மார்க். அன்பினிஷ்டு மேன். அதனால அவனோட நம்பர்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா 0 இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது அவன் அன்பினிஷ்டுன்றதுனால அவனுக்கு என்ன இருக்காது? Exact. எக்ஸாக்ட் நேம். எக்ஸாம் நேம் இருக்காது. ஓகேவா? நிசம் எசேக்கியேல் எந்த ஒர்க்குக்கு வந்து அவார்ட் வாங்கியிருப்பாரு? லேட்டர் டே Later days Ram. லாம்ஸ். ஓகேவா? 1982ல பப்ளிஷ் ஆகி 1983ல அது வந்து அவார்ட் வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் அவரோட 3 பிளேஸ் நளினி, மேரேஜ் போயம், ஸ்லீப் ஸ்லீப் வாக்கர். வாக்கர். ஓகே நளினி, மேரேஜ் ஹோம், ஸ்லீப் வாக்கர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். லாரன்ஸ் சாஹிபும் மிரா அப்படின்ற ஒர்க் யாரோடது? லாரன்ஸ் சாஹிப் மிரா. Guru Charan. Guru Charan. கரெக்ட். குருச்சரண் தாஸோடது. ஓகேவா? 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப், 5 பாயிண்ட் சம்வன் இதெல்லாம் யாரோட ஒர்க்? Chetan Bhagat. எஸ் சேதன் பகத்தோடது. ஹென்ரி கிப்சனோட கதை ஒண்ணு ஞாபகம் சொன்னல. ஹென்ரி கிப்சனுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? மிடில் இருந்து படிச்சால ஒரு 4 ஒர்க் மட்டும். ஒரு பேய் கதை சொல்லி கொடுத்தல. முந்தி காலத்துல எல்லாம் பேய் எதுல வரும்? இப்பெல்லாம் ஹியூமன்ஸ் மேல வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த பழைய படத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எதை The காட்டுவாங்க? Dawn's House. Doll. டால்ஸ் ஹவுஸ். ஓகேவா? டால்ஸ் ஹவுஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். அப்ப செகண்ட் ஒர்க் என்ன வரும்? டால் மேல என்ன இருக்கு?
Ghost. கோஸ்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ அவங்க 2 பேத்துக்கு ஏதோ பஞ்சாயத்து இருக்கனால தான் கோஸ்ட் வந்துச்சு. அப்ப தேர்ட் ஒர்க் என்ன வரும்? Enemy. enemy, எனிமி ஆஃப் பீப்பிள். அடுத்த ஒர்க் அதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. நான் கடைசி 2 வரைக்கும் படிக்க சொன்னேன். வைல்டு டக், ஹடா கேப்லர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? வைல்டு டக் வந்து 1884ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஹடா கேப்லர் வந்து 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஹடா கேப்லர் பப்ளிஷ் ஆன இயர்ல தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸையும் காயின் பண்ணிருப்பாங்க. யார் காயின் பண்ணிருப்பா? ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டேர்ம் யாரா காயின் பண்ணிருப்பா? ஹென்ரி ஜேம்ஸோட தம்பி யாரு? William James. வில்லியம் ஜேம்ஸ் தான். வில்லியம் ஜேம்ஸ். எந்த ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாரு? The principle of psychology. எஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற ஒர்க்ல அவர் காயின் பண்ணிருப்பாரு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்ப எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு? பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு? இப்பதான் சொன்னல 1890, 1890 அடா 1890. கேப் 1890 அடா கேப்லரும் சரி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜியும் சரி, ரெண்டுமே வந்து 1890ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அது ரெண்டோட இயரும் ஒன்னு தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஹென்ரி கிப்சனுக்கு 5 ஒர்க் பார்த்திருக்கோம். டால்ஸ் ஹவுஸ், கோஸ்ட், எனிமி பீப்பிள், வைல்டு டக், ஹெடா கேப்லர். இது நான் மிடில் இருந்து தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வேற ஒர்க்ஸ் எல்லாம் வரும். கேட்லின், பிராண்ட், பியர் கைண்ட், பில்லர்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஜான் வெயினோட 2 ஒர்க் என்ன பார்த்தோம்? வெயின்னா கையில தெரியும். Goes under. ஹரி ஆன் டவுனும் இன்னொன்னு End shoulder. எஸ், யங் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இடியட் அப்படின்னு சொல்லி ஃபியோடர் டோடோவஸ்கி அவர் எழுதியிருக்காருன்னு சொன்னா, அப்ப இடியட் பாய்ன்னு யார் எழுதியிருப்பா? எந்த ரொமான்டிக் ரைட்டர்? Wordsworth. எஸ், வேர்ட்ஸ்வொர்த். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற அந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை யாரு கிரியேட் பண்ணா? Arthur Conan. எஸ், ஆர்தர் கேனன் டாயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த ஒர்க்ல ஃபர்ஸ்ட் அவங்க அப்பியர் ஆனாங்க? A study in Scarlet, எஸ், த ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படின்ற ஒர்க்ல ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனாங்கன்னு பார்த்தோம். ஆனா நெட்ல ஒரு தடவை கேட்ட ஒர்க்குன்னு ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? 1902ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. வாட் இஸ் த ஒர்க்? Hound of the எஸ், கரெக்ட். ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர் வைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சல்மான் ருஷ்டி எந்த இயர்ல born ஆயிருப்பாரு? 1947. 1947. 1947. அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். Grimm, கிரீமஸ். அதுல வர கேரக்டர் யாரு? இம்மார்டலா இருக்கும். ஒரு மேஜிக் ஃப்ளூயிட் குடிச்சதுனால. எது அது? Flatting ஈகிள், eagle. ஃபிளாப்பிங் ஈகிள். ஓகேவா? எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை நாள் அது இம்மார்டலா இருக்கு? 777, 221, see, 77, அப்புறம் 7. 7. ஓகேவா? சோ 777 இயர்ஸ், 77 மந்த்ஸ், 7 டேஸ் வந்து அது உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கும் கிரீமஸ். செகண்ட் ஒர்க் வந்து பெஸ்ட் ஆஃப் புக்கர், புக்கர் ஆஃப் புக்கர் எல்லாமே வாங்கியிருக்கும். அது என்ன ஒர்க்? Midnight Children, மிட் நைட் சில்ட்ரன். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 81. 81, 1981. அடுத்த ஒர்க் என்ன வரும்? Shame, ஷேம். ஓகேவா? அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 83. எஸ், 83. அதுக்கு அடுத்தது ஒரு அனிமல் வரும்ல, Smile, Jaguar Smile, ஜாகுவார் ஸ்மைல். அடுத்த ஒர்க் 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதான் கான்ட்ரோவர்ஷியலான ஒர்க்னு சொல்லி கொடுத்தேன். என்ன ஒர்க் அது? versus Sad, சல்மான் Sanity versus. சானடிக் வர்சஸ் சாரி ம். சட்டானிக் வர்சஸ் அப்படின்ற ஒர்க் தான் வந்து Satanic. 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுதான் அவரோட கான்ட்ரோவர்ஷியலான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அவரோட கம்பானியன், ஐ மீன் சீக்வலா வர ஒரு ஒர்க் படிச்சோம்ல, அது என்னது? ஹரோன் அண்ட் சி ஸ்டோரிஸ் அண்ட் அதோட சீக்வல் என்னது? ஹரோன் அண்ட் சி ஸ்டோரிஸ் ஒரு சீக்வல். Luke and fire. லூகா அண்ட் த ஃபயர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் டைட்டில் வரும். ஓகேவா? அது ரெண்டுமே வந்து சீக்வல் பீஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு அடுத்த கதை நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகும்? அந்த கேர்ளோட நேம் Ground, அதான் என்னடா? Ground, Seat கிரவுண்ட் அந்த இல்ல, இது. த மூர் ஆஃப் த லாஸ்ட் சை, த மூர்ஸ் லாஸ்ட் சை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து. ஏன்னா அவ தான் பொண்ணு அப்படின்றத இண்டிகேட் பண்ணாலும், சோ மூர் அப்படின்ற பொண்ணு தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ மூர் லாஸ்ட் சை அப்படின்றதா ஃபர்ஸ்ட் ஒர்க். அப்புறம் தான் அவளோட காலடிக்கு கீழே தான் மொத்த இடமும் இருக்கு. த கிரவுண்ட் பெனத் ஹர் ஃபீட்னு பார்த்தோம். கிரவுண்ட் பெனத் ஹர் ஃபீட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 199, 999. எஸ், 1999ல. விக்ரம் சேத்தோட எந்த ஒர்க் வந்து 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஈக்குவலா ஒண்ணு இருக்கணும்னு சொன்னேன்ல. சூட்டபிள் பாய் கூட பப்ளிஷ் ஆன இன்னொரு ஒர்க் என்னதுடா? 2 நாவல். And equal. மியூசிக். எஸ், ஈக்குவல் மியூசிக். ஓகேவா? சோ விக்ரம் சேத்ரா. அதுலதான் மியூசிக் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்க கேரக்டர்ஸ் வந்து பியானிஸ்ட் அண்ட் வயலினிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால தான் அதுல வந்து ஈக்குவல் மியூசிக் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் 1999ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப கெட்டிங் பேக் டு
சல்மான் ருஷ்டி. அவர நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த மூர் ஆஃப் த லாஸ்ட் சைன் பார்த்தோம். அவளுக்கு கீழ தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தி கிரவுண்ட் பெனீத் ஹர் ஃபீட் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அவளோட கேரக்டர் எப்படி? Fury. ஃபியூரி. ஓகேவா? அவ அந்த இடத்த விட்டு வெளில வந்தா என்ன ஆகும்? எல்லாருமே மண்டியிடுவாங்கன்னு சொன்னேன். அப்போ என்ன நடக்கும்? அடுத்த கொஸ்டின் அடுத்த லைன் என்ன? Step across the line. ஸ்டெப் அக்ராஸ் த லைன். அடுத்த ஒர்க் வந்து Shimmer Shimmer the the Cloud. ground. ஷாலிமர் த கிளவுன்னு பார்த்தோம். அடுத்தது அவள வந்து என்னன்னு கூப்பிடுறாங்க? ஷீஸ் அ Florence. என்சாண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தென் சல்மான் ருஷ்டியோட ஒரு ஒர்க் வந்து 2017ல பப்ளிஷ் ஆயிருக்கும்ல. அது கூட கோல்டன் ஸ்டார்ட் ஆகும். வாட்ஸ் த ஒர்க்? Golden house. அப்போ கோல்டன் நோட்புக் யாரோடது? கோல்டன் நோட்புக் யாரோடதுன்னா 1962ல பப்ளிஷ் ஆயிருக்கும். டோரஸ் லெஸ்ஸிங்கோடது. Doris Doris Lessing. Lessing. டோரஸ் லெஸ்ஸிங். டோரஸ் லெஸ்ஸிங் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 2007ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? டோரஸ் லெஸ்ஸிங்ன்றது நேம் உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். டோரஸ் லெஸ்ஸிங் எந்த இயர்ல வந்து அவார்ட் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 2007ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இன்னைக்கு காலையில வந்து இந்தியன் ரைட்டர் கீதா ஹரியர்ன்னு ஒருத்தவங்க காமிச்சேன். அது கூட சொன்னேன் கீதான்னு ஒரு பொண்ணு எனக்கு ஸ்கூல்ல தெரியும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன். Uh, seven, 1000 Faces. 1000 ஃபேஸஸ் ஆஃப் நைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ரூகன் அத்வானி அப்படின்றவங்க வந்து அனுராதா ராயோட ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்த்தோம். அவங்களுக்கு ஒரே ஒரு ஒர்க் பார்த்தோம்ல. என்னதுல ஸ்டார்ட் ஆகும்? ஒரு மியூசிஷியனோட நேம். ரூகன் அத்வானி. ஆர்பிஎஸ் பீத்தோவன் அமாங் த கவுஸ்ன்னு பார்த்தோம். ஓகேவா? ஆர்பிஎஸ் அப்படின்றது அவங்களும் மியூசிஷியன் தான். பட் இவர் என்ன டைட்டில் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா பீத்தோவன் அமாங் த கவுஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஓகேவா? அவன் பீத்தோவன் வாஸ் 116th பிளாக்ன்னு சொல்லி ஷார்ட் ஸ்டோரி யார் எழுதியிருப்பா? Nadain நடன் Godiman. காடிமர். ஓகேவா? எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 91. 1991. அடுத்து ரோஹித் அண்ட் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரோஹித் அப்படின்ற பர்சனோட லைஃப் எப்படி இருந்துச்சு? லைஃப் வந்து எப்படிடா? லாங் ஜர்னி. லாங் ஜர்னி. Long அது எப்படி கொண்டு journey. போனோம்? Find balance. ஃபைன் பேலன்ஸ். அண்ட் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? Family Family. matters. ஃபேமிலி வந்து இம்பார்ட்டன்ட். ஆனா எக்ஸாம்ல கேட்ட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா டேல்ஸ் ஃப்ரம் ஃபிசோக்ஸ் பேக் அப்படின்ற ஒரு ஒர்க். அது வந்து அவரோட ஷார்ட் ஸ்டோரி. அதை தான் அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ அது தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ். விக்ரம் சேத்துக்கு வந்து கோல்டன் கேட் வரைக்கும் கதையை கரெக்டா சொன்னீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து 2 நான் பேர் பண்ணி கொடுத்தேன். 1990ல 2 ஒர்க், 1992ல 2 ஒர்க் அப்படின்னு சொல்லி. 1990ல பப்ளிஷ் ஆன 2 ஒர்க் என்னது? Night and Ah. Dr. June. எஸ் டாக்டர் ஜான். நைட் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஜேர்னல் எழுதுவோம். ஸோ ஆல் யூ ஹூ ஸ்லீப் டு நைட் அப்படின்ற ஒர்க்கும் டாக்டர் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் August 6, 1945 அப்படின்ற ஒர்க்கும் 1990ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கடுத்து 2 எதை கம்பேர் பண்ணி கொடுத்தேன்? Chinese poet. 3 சைனீஸ் பாய்ட். ஆமா 3 சைனீஸ் பாய்ட் அப்படின்றதுனால ஒரு பப்ளிகேஷன் இயர் என்னன்னு வரும்? 3ன்னு வந்ததுனால தப்பா கொடுத்திருப்பாங்க. 92. 1992ன்னு கொடுத்திருப்பாங்க. அது கூட தான் பீஸ்ட் டேல் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கம்பேர் பண்றதுக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா சூட்டபிள் பாயும் ஈக்குவல் மியூசிக்கும் கொடுத்தேன். சூட்டபிள் பாய் வந்து 1993, ஈக்குவல் மியூசிக் வந்து 1999 பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் எல்லாமே 2 கம்பேர் பண்ணி படிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதை சொன்னேன். தவளையும் நைட்டிங்கேலையும் வச்சு. அப்போ எதுல ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு நாள் At evening. அட் ஈவினிங். சிட்டியோட நேம் என்ன? Melon City. மெலன் சிட்டி. அங்க யாரும் இது இருந்தாங்க? Frog and Nightingale. ஃப்ராக் அண்ட் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க 2 பேரும் நம்ம Equal என்னன்னு சொல்றோம்? music. 2 லைவ்ஸ் அப்படின்னு சொன்னா அப்புறம் ரிவர்ட் எர்த். ஓகேவா? சோ அந்த 5 ஒர்க்குமே சேர்த்து ஒரே கதையா படிச்சோம். ஞாபகம் இருக்குல்ல? Yes, ma'am. எஸ் ஞாபகம் இருக்கு. கந்தபுரா யாரோட ஒர்க்? Raja Rao. ராஜா ராவோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1938. 38. எஸ் 1938ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சர்பட் அண்ட் த ரோப் வந்து 60. 60. அதுக்கு தான் வந்து அவார்டு வாங்கியிருப்பாரு. சாகித்ய அகாடமி அவார்டு 1964ல வாங்கியிருப்பாரு. ஓகேவா? கந்தபுரால வந்து கெஞ்சம்மா அப்படின்ற கேரக்டர் யாரு? எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க? God. காட். அக்காச்சா? Old women. ஓல்டு உமன். ஓகேவா? அந்த விடோவோட நேம் என்ன? ரங்கம்மா. Rangama. ரங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம் யாரோட ஒர்க்? எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம்
மேத்யூ மறுநாள் மேத்யூ அர்னால்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 65 1865 1865. அப்ப எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் யாரோடது? போப்பா போப். ஆமா, அலெக்சாண்டர் போப். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, போப்ல வந்து ஓ வரும். POPE அப்படின்றது தான் போப்போட ஸ்பெல்லிங். அதனாலதான் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்னு எழுதுவாரு, ஆன்னு சொல்லிட்டு. மேத்யூ அர்னால்ட்ல ஐலாம் ஒண்ணும் வராது. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஆப்போசிட் சைடுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சோ எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தா அது யாரோட ஒர்க்னு கேட்டிருந்தா ஆன்ல வந்து ஓ இருக்கு. அப்ப ஆத்தரோட நேம்லயும் ஓ இருக்கும். அப்ப போப் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? சோ எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் வந்து போப்போடது. எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம் யாரோடது அப்படின்னா மேத்யூ அர்னால்டோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஆன் கிரிட்டிசிசம் 1711 எஸ்ஏ ஆன் மேன் 1733 எஸ் 1733. கல்ச்சர் அண்ட் அனார்கி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1869. ஓகே. 1969க்கு எப்படி நீங்க 3 ஒர்க் படிக்கிறீங்க? மாயா ஏஞ்சலோட ஒரு ஒர்க், க்ரூட் வானிகட்டோட ஒர்க், அப்புறம் வந்து ஜான் ஃபவுல்ஸோட தி பிரெஞ்ச் லெஃப்டினன்ட் விமன். இந்த 3 ஒர்க்குமே வந்து 1969 நான் காலையில சொல்லிக் கொடுத்தேன். இது வந்து 1869. ஓகேவா? 1869ல பப்ளிஷ் ஆனது மேத்யூ அர்னால்டோட ஒர்க் தான் நம்ம பார்த்துறோம். 1869 அப்படின்னு சொல்லி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1869ல கல்ச்சர் அண்ட் அனார்கி அப்படின்ற ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். கிளியரா? எஸ் மேம் Clear இயர்ஸ் அக்கா. மட்டும் ஆஃபன் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் நீங்க அத ரிவைஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். இல்ல மறந்துரும் இயர்ஸ் வந்து. ஓகேவா? சோ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன்டா. ஸ்கிரீன் விசிபிளா? ஓகேக்கா. நாளைக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஃபார்மலிசம், நியூ கிரிட்டிசிசம், ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். நான் எல்லாத்தையும் லைன் பை லைன் சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். என்ன கண்டென்ட்டோ அது மட்டும் நான் ரீட் பண்ணி விட்டுட்டு போயிருவேன். நீங்க ரீட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி லைட்டா நான் ரீட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்குமே அப்படின்ற தாட் மட்டும் தான். ஓகேவா? சோ ஃபார்மலிசம் அப்படின்றது இந்த புக்ஸ் எல்லாமே இந்த இந்த கண்டென்ட் அக்கா ஒரு எல்லாமே நிமிஷம் அக்கா ஒரு நிமிஷம் அக்கா. ஒரே சொல்லுங்கடா. ஒரு டவுட்டுக்கா. சொல்லுங்கடா. நம்ம அந்த நியூ கிரிட்டிசிசம் இருக்குல்லக்கா, ஆமா. ஆக்சுவலா அந்த டேமை காயின் பண்ணது வந்து ஜேசி ரேன்சம்னு ransom. இருக்கு. ஆமா. ஆனா நான் இன்னொரு இதுல நான் பார்க்கும்போது அதுல வந்து ஜேஇ ஸ்பின் ரேங்க் போட்டுருந்துச்சு ஒரு பேரு. அது கரெக்ட் தான். ஜேஇ ஸ்ப்ரிங் ரேம் தான் போட்டிருப்பாங்க. ஆனா நியூ கிரிட்டிசிசம் சொல்லி தியரிஸ்க்கு கீழ காயின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஜேசி ரான்சம் தான். ஓகேவா? கொஸ்டின் அப்ப பேப்பர்ல அவரு மேபி அவர் கேட்டா நீங்க அவர் கிட்ட போங்க. ஆனா அவர் ஆப்ஷன்ல வந்ததே கிடையாது. இது வரைக்கும் நியூ கிரிட்டிசிசம் சொல்லி நம்ம நெட்ல கேட்டுட்டு இருக்கிறது ஜேசி ரான்சம் தான். ஓகேக்கா. அதான் என்ன ஓகேவா? ரெண்டு பேர் இருந்துச்சு. அதான் டவுட்டா இருந்துச்சு. வேற ஒண்ணும் அது இல்ல. கரெக்ட் தான். ஏன்னா நெட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஒருத்தங்க காயின் பண்ணாங்க, ஒருத்தங்க பாப்புலரைஸ் பண்ணாங்க, ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க, டிஃபரெண்டா கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுபடி போயிட்டோம்னா பெட்டர். ஓகேவா? ஓகேக்கா. ஒருவேளை ஆப்ஷன்ல அவங்க இருந்தாங்க அவங்க இருந்தாங்க ஜேசி ரான்சம் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க கிட்ட போகணும். ஆனா ஜேசி ரான்சம் ஆப்ஷன்ல இருந்தாரு அப்படின்னு சொன்னா நீங்க ஜேசி ரான்சம் தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகேக்கா. சோ இந்த ஃபார்மலிசம், நியூ கிரிட்டிசிசம் எல்லாமே எதுக்கு கீழ வரும் அப்படின்னு சொன்னா தியரிஸ்க்கு கீழ வரும். ஓகேவா? இந்த தியரிஸ்க்கு கீழ முக்கியமா எதை கேட்பாங்க அப்படின்னு சொன்னா டெர்ம்ஸ் கேட்பாங்க. இல்லனா அது ஸ்டார்ட் ஆன இயர் என்ன அப்படின்றது கேட்பாங்க. ஓகேவா? சோ ஃபார்மலிசம் அப்படின்றது எங்க எமர்ஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா ரஷ்யால எமர்ஜ் ஆயிருக்கும். 1950ல அத வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1915 அப்படின்ற இயர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எப்போ ஃபிளரிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1920ஸ்ல வந்து ஃபிளரிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இது எந்த டீம் கூட அசோசியேட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒப்போஜாஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ஒப்போஜாஸ் அப்படின்ற டேர்ம் வந்து எதோடது அப்படின்னா ரஷ்யா டேர்ம். அதனாலதான் அதோட ஃபுல் ஃபார்மட்டுக்கும் அந்த டேர்முக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஒப்போஜாஸ் அப்படின்றது எந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா ரஷ்யன்ல. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொன்னா சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் பொயட்டிக் லாங்குவேஜ். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஓகேவா? இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் பொயட்டிக் லாங்குவேஜ். எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா சென்ட் பீட்டர்பர்க் அப்படின்ற பிளேஸ்ல தான் இந்த ஃபார்மலிசம் அப்படின்ற விஷயத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபார்மலிசம் கீழ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கண்டென்ட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, அதுல என்ன ரிதம், மீட்டர், மெட்டஃபர், சின்டாக்ஸ் அதெல்லாம் அந்த வொர்க்ல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நீங்க பாருங்க. அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஃபார்மலிசம் அந்த லைன் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபார்மலிசம் அனலைஸ் a literary work rather than its content, emphasizing more on the formal devices such as rhythm, meter, metaphor and syntax. ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட மீனிங் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு ஆத்தரா நான் ஏதோ ஒரு புக் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த புக்ல நான் நிறைய விஷயங்கள் ப்ராப்பரா வரணும். இந்த வேர்டுக்கு அப்புறம் இது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் யோசிச்சு ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிச்சு அதை வந்து நான் எழுதியிருப்பேன். அப்போ ஆஸ் a ரீடரா நீங்க அதை ரீட் பண்ணும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதோட கண்டென்ட் என்ன, அதோட சம்மேஷன் என்ன சொல்ல வந்திருக்கான்றது மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் வித்தின் 2 லைன் சம்மேஷன் பார்த்து
நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஃபார்மலிசம் என்ன சொல்லுது, வெறுமனே கன்டென்ட்ட ஃபோக்கஸ் பண்றத தாண்டி அவங்க என்னென்ன ஃபார்மல் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் ஃபார்மலிசம் நமக்கு சொல்ல வருது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணது ரஷ்யால 1915ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ளரிஷ் வந்து 1920. அசோசியேட்டட் வித் ஒப்பாஜாஸ்ன்னு பார்க்குறோம். ஒப்பாஜாஸ் வந்து ரஷ்யன் டெர்ம். அதனால அதோட ஃபுல் ஃபார்ம் டிஃபரெண்டா இருக்கும். சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் பொயட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்குறோம். எங்க அப்படின்னு சொன்னா சென்ட் பீட்டர்பர்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுல 2 மேஜர் டிவிஷன்ஸ் இருக்கும். மாஸ்கோ அண்ட் பிரேக் லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்கோ லிங்குவிஸ்டிக் சர்க்கிள்ல யார் வந்து லீடிங் ஃபிகரா இருப்பா அப்படின்னு சொன்னா ரோமன் ஜாக்கப்சன் தான் இருந்திருப்பாரு. தென் இந்த கூட்டம் இருக்குல்ல, மாஸ்கோ லிங்குவிஸ்டிக் சர்க்கிள், பிரேக் லிங்குவிஸ்டிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த இந்த ஃபார்மலிசம் அப்படின்ற இந்த மூவ்மெண்ட்ட வந்து ஒவ்வொரு ஊர்ல போய் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அதோட ஊரோட பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ மாஸ்கோ லிங்குவிஸ்டிக் சர்க்கிள் அப்படின்றது எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா மாஸ்கோல லொகேட் ஆயிருக்கும். பிரேக் லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்றது எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா செக்கோஸ்லோவியால லொகேட் ஆயிருக்கும். பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் அப்படின்ற இந்த டைட்டில் அது எங்க லொகேட் ஆயிருக்கும்னா ஜெர்மனில லொகேட் ஆயிருக்கும். நியூ கிரிட்டிசிசம் அப்படின்ற டைட்டில் எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா அமெரிக்கால. பட் இவங்க எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வெறுமனே கன்டென்ட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபார்மல் டிவைசஸ் என்னன்றத பாருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப நான் தூத்துக்குடியில இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு கடை ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? அந்த கடைக்கு நான் ஒரு நேம் வச்சிருக்கேன். பட் அதே இத நான் வேற ஊர்ல ஆரம்பிக்கும்போது அதுக்கு வேற ஒரு நேம் வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். அதே தான் இங்கேயும் பண்ணிருக்காங்க. மாஸ்கோ லிங்குவிஸ்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ரோமன் ஜாக்கப்சன் தான் அதோட லீடிங் ஃபிகர். மாஸ்கோல ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரேக் லிங்குவிஸ்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அத செக்கோஸ்லோவியால ஸ்டார்ட் பண்ணாங்க. பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெர்மனில ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூ கிரிட்டிசிசம் சொல்லி அமெரிக்கால ஸ்டார்ட் பண்ணாங்க. புரிஞ்சுச்சா இது? புரிஞ்சுக்கா. சக்திக்கும் ஷீலாக்கும் புரிஞ்சுது மேம். Yes, ஓகேவா? ma'am. புரியலனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் பேட்ச்ல திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்துவோம். இல்ல புரிஞ்சது என்னவோ அத மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சோ இதுல மேஜர் ப்ரொபனன்ட்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா விக்டர் சோவல்ஸ்கி, டொரடோ, யூரி, வால்டிமர் ப்ராப்பர், போரிஸ் செமிசெப்சம், ரோமன் ஜாக்கப்சன், அப்புறம் பாரிஸ், இவங்க எல்லாரும். ஓகேவா? இதுல நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது விக்டர் சோவல்ஸ்கியை தெரியணும், வால்டிமர் ப்ராப்பர் தெரியணும், போரிஸ் தெரியணும், ரோமன் ஜாக்கப்சன் தெரியணும். இவங்க 4 பேர் மட்டும் தான் முக்கியமா தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத பாத்துக்கோங்க. செகண்ட் லைன்ல இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பார்த்தா டொரடோ. ஓகேவா? சோ இவங்கள மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 3 பேப்பர்லயும் பாத்துக்கோங்க. இவங்க பேர் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நீங்க அத பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்க வந்து ரஷ்யன் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரஷ்யன் ரைட்டர்ன்னு பார்க்கும்போது தான் ஃபியோடர் டோஸ்டோவஸ்கி, அலெக்சாண்டர் புஷ்கின் அவங்க எல்லாரையும் பார்த்தோம். இவங்க வந்து தியரிஸ்க்கு கீழ வர்ற ரைட்டர்ஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? சோ ரோமன் ஜாக்கப்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் வந்து எதுல ப்ராமினன்ட் மெம்பர் அப்படின்னு பார்த்தா மாஸ்கோ லிங்குவிஸ்டிக் சர்க்கிள்ல இவர் தான் ப்ராமினன்ட்டான மெம்பர். இவர் என்ன சொல்லியிருப்பாரு? பொயட்டிசிட்டி இஸ் லைக் ஆயில் அண்ட் குக்கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லைனை கொடுத்து இது யாரோடதுன்னு கேட்பாங்க. அது வந்து ரோமன் ஜாக்கப்சனோடது. ஓகேவா? இவருக்கு மொத்தம் 3 டேர்ம் உண்டு. ஒன்னு வந்து லிட்டரரினஸ் அப்படின்றது அவரோட டேர்ம். சோ டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரோமன் ஜாக்கப்சனோட டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா லிட்டரரினஸ் அப்படின்றது அவரோட டேர்ம். இவர் என்ன சொல்லியிருப்பாரு? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் பட் அ லாங்குவேஜ் பிளஸ். ஒரு நார்மல் லாங்குவேஜ் கிடையாது. ஒரு படி மேல இட்ஸ் அ லாங்குவேஜ் பிளஸ் அப்படின்னு சொல்லி ரோமன் ஜாக்கப்சன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ ரோமன் ஜாக்கப்சன் அப்படின்னு சொன்னா மாஸ்கோ லிங்குவிஸ்டிக் சர்க்கிள் அவர் தான் லீடிங் ஃபிகர். பொயட்டிசிட்டி இஸ் ஆயில் அண்ட் குக்கிங் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருப்பாரு. லாங்குவேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் பட் அ லாங்குவேஜ் பிளஸ் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருப்பாரு. லிட்டரரினஸ் அப்படின்றது அவரோட டேர்ம் தான். ஓகேவா? அவரோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 aspects of language and 2 types of aphatic disturbances அப்படின்றது அவரோட ஒர்க்னு பார்க்குறோம். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சுன்றது இம்பார்ட்டன்ட். 1956ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுக்கு கீழ தான் அவர் எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னா மெட்டஃபார்னா என்ன, மெட்டனாமினா என்ன அப்படின்னு பேசியிருப்பாரு. அவரோட இன்னொரு ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது லிங்குவிஸ்ட் அண்ட் பொயட்டிக்ஸ் 1958ல இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்க்குறோம். சோ இவருக்கு 2 ஒர்க் தான் பார்த்திருக்கோம். 2 aspects of language and 2 types of aphatic disturbances 1956, linguistics and poetics அப்படின்ற ஒர்க்கை 1958ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. கிளியரா இது? கிளியர்க்கா. ரோமன் ஜாக்கப்சன். ஓகேவா? அடுத்தது பிரேக் லிங்குவிஸ்டிக் சர்க்கிள். பிரேக் லிங்குவிஸ்டிக் சர்க்கிள் எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா செக்கோஸ்லோவியால லொகேட் ஆயிருக்கும். அதுல வர ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விக்டர் சோவல்ஸ்கி. விக்டர் சோவல்ஸ்கியோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஆர்ட் அஸ் டெக்னிக். இதுவும் நெட் கொஸ்டின். 1917ல இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆர்ட் அஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. இவங்களோட கான்செப்ட் என்ன? அவருக்கு வந்து நம்ம எப்படி லிட்டரரினஸ் அப்படின்றது அவரோட டேர்ம், மெட்டஃபர் அண்ட் மெட்டனாமி அவரோட டேர்ம் அப்படின்னு பாக்குறோமோ, விக்டர் சோவல்ஸ்கி அப்படின்னு பார்த்தா ஒர்க் வந்து ஆர்ட் அஸ் டெக்னிக், டிரான்ஸ்லேட்டட் அஸ் ஆர்ட் அஸ் டிவைஸ் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இவரோட கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒஸ்ட்ரனைன் டீஃபெமிலரைசேஷன். ஓகேவா? இது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணுது. அதனாலதான் ஆர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆஸ்ட்ரனைன் அப்படின்றது பிரெஞ்ச் டேர்ம், இல்ல டீஃபெமிலரைசேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. டீஃபெமிலரைசேஷனை என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? சோ இந்த 3 டேர்ம் வந்தாலும் நீங்க யாரை டிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா விக்டர் சோவல்ஸ்கி தான் டிக் பண்ணணும். ஆஸ்ட்ரைன் அப்படின்றது பிரெஞ்ச் டேர்ம், டீஃபெமிலரைசேஷன், எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே வந்து இவரோட கான்செப்ட் தான். எல்லாமே ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணுது. வேர்டு மட்டும் தான் வேற வேற. ஓகேவா? சோ இவரை பொறுத்த வரைக்கும் பொயட்ரினா என்ன, ப்ரோஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா பொயட்ரி வந்து டி ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாரு. ப்ரோஸ்னா ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? எப்படி நான் ஒரு பாட்டை வந்து நான் கேட்கும்போது ஒரு போயம் வந்து ரீட் பண்ணும்போது அதுல ஆத்தர் வந்து என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றது எனக்கு அப்படியே அந்த இசையோட சேர்ந்து எனக்கு புரியுதோ, ஐம் சாரி,
பொயட்ரினா டி ஆட்டோமைசேஷன், ப்ரோஸ்னா வந்து ஆட்டோமைசேஷன். ஓகேவா? இப்ப நான் ஒரு போம வந்து நான் ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த போம நான் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல இருக்க சர்டைன் வேர்ட்ஸ் எனக்கு புரிஞ்சிருக்காது. அதுல மேபி ஒரு மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பெர்சானிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் என்ன மீனிங்ல அத அங்க யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது புரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த வேர்டுக்கு எனக்கு மீனிங் தெரியல அப்படின்னு சொன்னா, டிக்ஷனரி போட்டு உருட்டி அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றத நான் கண்டுபிடிப்பேன். அப்ப அது வந்து டி ஆட்டோமைசேஷன் அப்படின்னு பார்க்கிறோம். ப்ரோஸ் வந்து ஆட்டோமைசேஷன். ப்ரோஸ் அப்படின்றது எஸ்ஸே ஃபார்மட்ல இருக்கும். இப்ப நான் எந்த விஷயத்த பத்தி பேச வந்திருக்கனோ, அந்த கன்டென்ட்ட மட்டும் தான் நான் குடுத்திருப்பேன் தவிர, அதுல மானே, தேனே, பொன்மானே அப்படின்றத நான் ப்ரோஸ்ல வந்து ஆட் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதனால தான் பொயட்ரிய வந்து டி ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோஸ வந்து ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இல்ல குழப்புறேனா? இல்லக்கா புரியுதுக்கா. அதர்ஸ்? அதர்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்களே புரியுது, புரியுதுன்னு சொல்லிருக்கீங்க. நான் நெக்ஸ்ட் போயிருவேன். எஸ் எஸ் மேம். மேம். புரியுதுல்ல? அவ்வளவுதான். சோ பொயட்ரி வந்து உள்ள இன்டேக் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகேவா? 4 புக் சேர்த்து நான் உருட்டுற மாதிரி இருக்கும். அதனால டி ஆட்டோமைசேஷன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோஸ் வந்து ஆட்டோமைசேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ விக்டர் ஷுவல்ஸ்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விக்டர் ஷுவல்ஸ்கிக்கு ஒரே ஒரு வொர்க் தான். ஆர்ட் அஸ் டெக்னிக் மட்டும் தான் இம்பார்ட்டன்டான வொர்க். அவரோட இன்னொரு வொர்க் ரொம்ப நெட்ல கேட்டது கிடையாது. ஆன் பொயட்ரி அண்ட் நான்சென்ஸ் அப்படின்னு ஒரு வொர்க் எழுதியிருப்பாரு 1916ல. அப்புறம் வால்டிமர் ப்ரோப். வால்டிமர் ப்ராப் அப்படின்னு சொன்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃபோக் டேல்னு ஒரு வொர்க் எழுதியிருப்பாரு 1928ல. இது மட்டும் அவர் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அடுத்தது பாரிஸ் எமிச்சப்சம். அவருக்கு வந்து த தியரி ஆஃப் ஃபார்மல் மெத்தட்னு ஒரு வொர்க் எழுதியிருப்பாரு. அது வந்து 1926ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். நான் எப்படி படிக்க சொல்லிக் குடுத்தேன் அப்படின்னு சொன்னா, வாலிபர் ப்ராப். ப்ராப் அப்படின்னு சொன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணி டான்ஸ் ஆடுறீங்க? வாட் ஆர் த ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஃபோக் டேல், ஃபோக் டான்ஸ் ஆடும்போது தான் அதுல வந்து நம்ம ஸ்டிக்ஸ், கர்ச்சீஃப்ஸ் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி வந்தா அந்த ஒர்க்ல என்ன வேர்ட் வரும் அப்படின்னு சொன்னா ஃபோக் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து வரும். அதனால மார்ஃபாலஜி ஆஃப் ஃபோக் டேல் வந்து அவரோட ஒர்க் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் போரிஸ் எம்செப்சம்னு சொன்னேன். போரிஸ் அப்படின்னு ரீட் பண்ணும்போது வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபார்மல் மெத்தட்ல கிளாஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா இட் வில் பி போரிங். அதனால பாரிஸ் எம்செப்சம்னு வந்தா அப்படின்னு சொன்னா ஃபார்மல் மெத்தட் அப்படின்றது அவரோட கீ டேர்ம். ஓகேவா? இப்படி படிச்சீங்கன்னா விளாடிமிர் பாப்பும் மறக்க மாட்டாரு, பாரிஸும் மறக்க மாட்டாரு. அடுத்தது மூர்கோவஸ்கி. ப்ரூஸ்கோவஸ்கியோட ஒரே டேர்ம் ஆர்ட் அஸ் சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ். இந்த லைனை கொடுத்து இந்த ஃப்ரேஸ் வந்து யார் அட்டர் பண்ணா இல்ல யார் இதை பத்தி பேசினா அப்படின்னு சொல்லி கேட்டா மூர்கோவஸ்கி அப்படின்ற ஆத்தர் தான் அதை பத்தி பேசியிருப்பாரு. ஓகேவா? இவர் தான் வந்து இந்த குரூப்புக்கு அனதர் ப்ராமினன்ட் மெம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அது யாருன்னா ரெனி வெலக். இப்ப இந்த குரூப்புக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்காங்க. எந்த குரூப்புக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரேக் லிங்குஸ்டிக் சர்க்கிள் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா சிக்கோஸ்லோவிக்கால. அதுல இருக்கிற மெம்பர்ஸ் பார்க்கும்போது விக்டர் சவல்ஸ்கி, விளாடிமிர் ப்ராப்பர், பாரிஸ் எம்செப்சம், ப்ரூகோவஸ்கி இவங்க எல்லாருமே அதுக்கு கீழே வர்றவங்கன்னு பாக்குறோம். ஓகேவா? அடுத்து டொரடோவ். டொரடோவோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் கிராமர் ஆஃப் டெக்கமெரான் அப்படின்றது இம்பார்ட்டன்டான ஒர்க். இதுல தான் தியரி ஆஃப் நரட்டாலஜி. நரட்டாலஜி அப்படின்ற தியரி இதுல தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சோ நரட்டாலஜி அப்படின்றது யாரோட டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டா டொரடோவோடது. எப்படி நம்ம மேல வந்து லிட்டரேனர்ஸ் அப்படின்னு சொன்னா ரோமன் ஜாக்கப்சன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் டீஃபெமிலரைசேஷன், ஒரஸ்ட்ரெயின், எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே யாரோடதுன்னு கேட்டா வால்டிமர் ப்ராப் இல்ல நேம் எழுத விக்டர் சோவால்ஸ்கி. விக்டர் சோவால்ஸ்கின்னு சொல்றோமோ அதே மாதிரி டொரடோவோட டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா நரட்டாலஜி அப்படின்றது அவரோட டேர்ம். ஓகேவா? அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிராமர் ஆஃப் டெக்கமெரான் அப்படின்றது அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். இது மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. ரிமைனிங் ஒர்க்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொய்டிக்ஸ் ஆஃப் ப்ரோஸ், கான்குவெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா, மிக்கேல் பக்தின் டயலாஜிக் பிரின்சிபல். இது நம்ம நேத்து தான் பார்த்தோம். இந்த மிக்கேல் பக்தின் டயலாஜிக் பிரின்சிபல் கீழே 4 எஸ்ஏஸ் பத்தி பேசியிருப்பாரு. 4 எஸ்ஏஸ்லயுமே என்ன வேர்ட் இருக்கும் அப்படின்னா நாவல், நாவல், நாவல் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒர்க்கை தான் பத்தி தான் இவர் வந்து டொரடோ வந்து பேசியிருப்பாரு. அப்புறம் ஜான்ராஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸ், அப்புறம் டிஃபரன்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற ஒர்க் எல்லாமே டொரடோவோட ஒர்க்னு பாக்குறோம். கிளியரா இது? எஸ் மேம். கிளியர்க்கா. அடுத்தது நியூ கிரிட்டிசிசம். ஓகேவா? நியூ கிரிட்டிசிசம் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன்? அமெரிக்கா. எஸ் அமெரிக்கா. ஓகேவா? மேல சொன்னோம்ல பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா ஜெர்மனி, நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அதே தான் இது எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்கால தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஜேசி ரான்சம். எந்த ஒர்க்ல அப்படின்னு சொன்னா நியூ கிரிட்டிசிசம் 1941. இவர் ஒர்க்காவும் எழுதியிருப்பாரு, அந்த டேர்மையும் அவர் தான் காயின் பண்ணிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இன்னொரு ஆத்தர் பார்த்தேன்னு சொன்னீங்க தெரியுமா கொஸ்டின் எடுக்கும்போது, அந்த ஆத்தரை கொஞ்சம் குரூப்ல போட்டு விட்டுருங்க. அவங்களும் அந்த நேம் வந்து கண்ணுல பார்க்கட்டும். அப்பதான் ஞாபகம் இருக்கும். அக்கா நம்ம அந்த ஜேஇஸ்பிங்கிறாங்கக்கா. எஸ் 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 ஆ எஸ். ஓகேக்கா. ஓகேவா? ஏன்னா எப்பவுமே ஒரு வேர்ட வந்து ஒருத்தங்க சொல்லி கேட்கறத விட, நீங்க கண்ணால பார்த்தீங்க அப்படின்னா, அது சைட் ஆஃப் த கார்னர் ஆஃப் த பிரெயின்ல வந்து எங்கேயோ சேவ் ஆயிருக்கும் அது வந்து. அதனால தான் ஒரு விஷயத்த கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. சோ அந்த டெர்ம் அவங்க போடவும் பார்த்து வச்சுக்கோங்க. அவரும் நியூ கிரிட்டிசிசத்த காயின் பண்ணதா சொல்லுவாங்க. பட் நமக்கு நெட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஜேசி ரான்சம் தான். சரியா? சோ நியூ கிரிட்டிசிசம் அப்படின்ற தியரிஸ்க்கு கீழ யார் இந்த டெர்ம காயின் பண்ணா? யார் இந்த குரூப்ப எடுத்துட்டு போனா அப்படின்னு சொன்னா ஜேசி ரான்சம். அவர் எப்போ நியூ கிரிட்டிசிசம் அப்படின்ற டைட்டில்ல ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1941ல வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? இது எது மாதிரி அப்படின்னு சொன்னா ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்ற விஷயத்த வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு.
நியூ கிரிட்டிசிசம பொறுத்தவரை க்ளோஸ் ஸ்க்ரூட்டினிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். இந்த டேர்ம் வந்து இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் ஸ்க்ரூட்டினிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. க்ளோஸ் ரீடிங் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு ஒர்க் எடுக்கிறோம், இல்ல ஒர்க்க வந்து நம்ம ரீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து க்ளோஸா ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுவும் எத ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஃபோக்கஸிங் ஆன் சச் அஸ் ரிதம், மீட்டர், இமேஜரி அண்ட் மெட்டஃபர். அதுதான் வந்து நீங்க வெறுமனையா கன்டென்ட், வெறுமனையா சம்மேஷன் அப்படின்றத தாண்டி அவங்களோட ஃபார்மல் டிவைசஸ் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நியூ கிரிட்டிசிசமோட தாட்டும். டைட்டில் தான் வேற வேற. ஏன் டைட்டில் வேற வேற இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு டைட்டில் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சோ நியூ கிரிட்டிசிசம்னா யாரு ஸ்டார்ட் பண்ணா, எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட கீ டெர்ம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, க்ளோஸ் ஸ்க்ரூட்டினிட்டி ஆஃப் தி டெக்ஸ்ட், க்ளோஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் இந்த மூவ்மெண்ட்ட பார்த்து டி.எஸ். எலியட் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, லெமன் ஸ்குவீசர் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நெட் குவெஸ்டியன். லெமன் ஸ்குவீசர் மெத்தட் அப்படின்னு சொல்லி நியூ கிரிட்டிசிசம் பார்த்து யார் சொன்னா அப்படின்னு சொன்னா, டி.எஸ். எலியட் தான் அத சொல்லியிருப்பாரு. லெமன் ஸ்குவீசர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வொர்க்க வந்து ஆன்டி ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா ஆன்டி பயோகிராபிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நான் வொர்க்க ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த வொர்க் வந்து பேக்கிரவுண்ட்ல அதோட ஹிஸ்டரி என்ன, அது யார் எழுதுனா, என்ன பண்ணா, அவங்களோட லைஃப் என்ன, அவங்க எத நோக்கமா வச்சு இத வந்து எழுதியிருக்காங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன, கேஸ்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம டிக் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அவர் எப்படி எழுதியிருக்காரு, அவரோட பிரெயின் எப்படி வொர்க் ஆயிருக்கு, அதுல எப்படி ஃபார்மல் டிவைசஸ யூஸ் பண்ணியிருக்குன்றத மட்டும் பாருங்க. தேவையில்லாம அவர் எந்த சூழ்நிலையில இருந்து வந்தாரு, அவரோட பேக்கிரவுண்ட் என்ன, அவர் எத குத்தி காட்டுறதுக்காக, யார குத்தி காட்டுறதுக்காக இந்த வொர்க்க ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்றத டிக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நியூ கிரிட்டிசிசமும் சரி, ஃபார்மலிசமும் அததான் சொல்லும். அதனால தான் இது வந்து ஆன்டி ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் அண்ட் ஆன்டி பயோகிராபிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எஸ் மேம். இப்ப படம் பார்க்க போகும்போது இந்த டைரக்டரா இவர் வந்து இந்த கேஸ்ட் வச்சு தான் எடுப்பாரு. இந்த டைரக்டரா இவர் இந்த ஹீரோ வச்சு தான் எடுப்பாரு அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தோட தான் அந்த டைரக்டரோட படத்தையே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அந்த மாரி கண்ணோட்டம் தான் ஒரு ஆத்தருக்கு தேவையில்ல. அது வந்து டிக் பண்ணாதீங்க. அத என்னன்னே பார்க்கவே பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒர்க்கா ரீட் பண்ணுங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல வேர்டிங்ஸ குடுத்திருக்காரு. எப்படி யோசிச்சு அந்த திங்ஸ் அவர் கிரியேட் பண்ணிருக்காருன்றத மட்டும் பாருங்க அப்படின்றது தான் ஃபார்மலிசமும் நியூ கிரிட்டிசிசமும் சொல்லும். ஓகேவா? ஃபார்மலிசத்த விட நியூ கிரிட்டிசிசம் கொஞ்சம் பெருசு. பிகாஸ் ஃபார்மலிசம் வந்து ரஷ்யால ஃபார்ம் ஆச்சு. அதுல வெறுமனே நம்ம 6 ரைட்டர்ஸ் தான் பார்த்தோம். அதுவும் பிரேக் லிங்குஸ்டிக் சர்க்கிள் அண்ட் இன்னொரு லிங்குஸ்டிக் சர்க்கிள் என்ன? பிரேக் அண்ட் மாஸ்கோ லிங்குஸ்டிக் சர்க்கிள். ஓகேவா? அந்த 2 லிங்குஸ்டிக் சர்க்கிள் தான் அங்க பார்த்தோம். பட் நியூ கிரிட்டிசிசம் வந்து கொஞ்சம் பெருசு. அதுல இருக்க ரைட்டர்ஸ் எல்லாருமே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, நியூ கிரிட்டிசிசம் கீழ என்னென்ன ரைட்டர்ஸ் வருவாங்க, வரமாட்டாங்கன்னு கேட்பாங்க. அதே மாரி ஃபார்மலிசம் கீழ எந்தெந்த ரைட்டர்ஸ் வருவாங்க, வரமாட்டாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. நியூ கிரிட்டிசிசம் கீழ இருக்க ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐ.ஏ. ரிச்சர்ட்ஸ், எஃப்.ஆர். லீவிஸ், வில்லியம் எம்சன், ஆலன் டேட்டர், ராபர்ட் பென் வாரன், கிளெனந்த் புரூக்ஸ், ஜே.சி. ரான்சம், டி.எஸ். எலியட், ஆலன் டேட், விம் சாட், ஆர்.பி. பிளாக்மோர், கெனத் புரூக். இவ்ளோ பேருமே எதுக்கு கீழ வருவாங்க அப்படின்னு சொன்னா, நியூ கிரிட்டிசிசம் கீழ தான் வருவாங்க. இவ்ளோ பேருமே இம்பார்ட்டன்ட். இவ்ளோ பேரையும் நீங்க படிச்சு தான் ஆகணும். இதுல கேம்பிரிட்ஜ் புரொஃபசர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க 3 பேரையும் சொல்லுவாங்க. ஐ.ஏ. ரிச்சர்ட்ஸ், எஃப்.ஆர். லீவிஸ், வில்லியம் எம்சன். ஓகேவா? அமெரிக்கன் ஃபியூஜிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபியூஜிட்டிவ்ஸ் இஸ் நத்திங் பட் அ மேகசின். ஓகேவா? ஆலன் டேட்டர், ராபர்ட் பென் வாரன், கிளெனந்த் புரூக்ஸ், ஜே.சி. ரான்சம்ல வருவாங்க. அத தாண்டி குட்டி குட்டி இருக்க ரைட்டர்ஸ்னு பார்த்தா, டி.எஸ். எலியட், ஆலன் டேட்டர், விம் சாட், ஆர்.பி. பிளாக்மோர், கெனத் புரூக். இவங்க எல்லாருமே வந்து நியூ கிரிட்டிசிசம் கீழ வர ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, டி.எஸ். எலியட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டி.எஸ். எலியட்ட பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் ஜே.சி. ரான்சம். ஜே.சி. ரான்சம்க்கு இப்பதான் ஒரு டெர்ம் பார்த்தோம். வாட் இஸ் த டெர்ம்? இப்பதானே ஒரு ஒர்க் எழுதினாரு 1941ன்னு சொல்லி குடுத்தேன். இங்க இருக்குல்ல. நியூ கிரிட்டிசிசம்க்கா? அவ்வளவுதான் நியூ கிரிட்டிசிசம். அவரோட ஒர்க்கே நியூ கிரிட்டிசிசம் தான்டா. அவர் டெர்ம் கண்டுபிடிச்சாருன்றது உண்மைதான். அது இல்லன்னு சொல்லல. பட் அவரோட ஒர்க்கே நியூ கிரிட்டிசிசம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு இயரும் ஒண்ணு இருக்கு. 1941. குரோனாலஜில இருக்க நியூ கிரிட்டிசிசம்னு கேட்டிருந்தாங்கன்னா, என்ன நியூ கிரிட்டிசிசம் மட்டும் கேட்டிருக்காதீங்க. திருன்னு முழிக்காதீங்க. அது ஒரு ஒர்க்கோட டைட்டில். அந்த ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா 1941ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? கிளியர் தானே? இல்ல ரிப்பீட் பண்ணவா எதுவும்? கிளியர் தான்க்கா. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஜே.சி. ரான்சம். ஓகேவா? ஜே.சி. ரான்சம் ஹி இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம். நமக்கு ஆல்ரெடி தெரியும். இவரோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொன்னா, கென்யான் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஜே.சி. ரான்சம் ஒரு ரிவ்யூ வச்சிருப்பாரு. இவரோட ஒர்க் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது த நியூ கிரிட்டிசிசம் 1941 பப்ளிகேஷன். இவரோட ரிமைனிங் 2 ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, த வேர்ல்ட்ஸ் பாடி 1938, காட் வித்தவுட் தண்டர் அப்படின்னு சொல்லி 1965 எழுதியிருப்பாரு. இதுக்கு நீங்க இயர் படிக்க வேண்டியது இந்த ஒரு ஒர்க்குக்கு மட்டும் தான் இயர் படிக்கணும். இந்த 2 ஒர்க்குக்கும் இயர் தேவையில்ல. பட் ஒர்க் அவரோடதுன்ற ஸ்டஃப் வந்து வேணும். வேர்ல்ட்ஸ் பாடி அப்படின்றது ஜே.சி. ரான்சமோடது. காட் வித்தவுட் தண்டர் அப்படின்ற ஒர்க்கும் ஜே.சி. ரான்சமோட
சிஸ்டம் ஓடுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் ஐஏ ரிச்சர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அவரோட ஃபுல் நேம் தான் ஐவோர் ஆம்ஸ்ட்ராங் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, பொயட்ரி மேக்ஸ் ஒன்லி சூடோ ஸ்டேட்மெண்ட். சூடோ அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல, ஃபேக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ பொயட்ரியில நம்ம மானே தேனேன்னு போட்டு எழுதுறது எல்லாமே ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யார் ரொம்ப பிலீவ் பண்றா அப்படின்னு சொன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ் பிலீவ் பண்றாரு. பொயட்ரி மேக்ஸ் ஒன்லி சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் பிலீவ் பண்றாரு. ஓகேவா? ஐஏ ரிச்சர்ட்ஸ் கூட அவரோட ஒர்க்ஸ்ல எப்ப பார்த்தாலும் கொலாபரேட் பண்ற ஆள் யாரு அப்படின்னு சொன்னா சிகே ஆக்டன். சிகே ஆக்டனை நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பாக்கணும் அப்படின்னு சொன்னா பேசிக் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா சிகே ஆக்டனா தான் இருக்கும். சிகே ஆக்டனோட கீ டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா பேசிக் இங்கிலீஷ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? பேசிக் இங்கிலீஷ் அப்படின்றது ஏன்னா இவரோட ஒர்க்ஸோட டைட்டில் எல்லாமே அவர் இங்கிலீஷை பத்தி தான் பேசியிருப்பாரு. சோ சிகே ஆக்டனும் ஐஏ ரிச்சர்ட்ஸும் சேர்ந்து 4 ஒர்க்ல கொலாபரேட் ஆயிருப்பாங்க. எந்த ஒர்க்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஸ்தெட்டிக்ஸ் 1922ல பப்ளிஷ் ஆயிருக்கும். த மீனிங் ஆஃப் மீனிங் இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். இது வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா மீனிங் ஆஃப் மீனிங்னு கொடுத்து ஐஏ ரிச்சர்ட்ஸ் யார் கூட கொலாபரேட் ஆயிருந்தாங்கன்னு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐஏ ரிச்சர்ட்ஸும் சிகே ஆக்டனும் சேர்ந்து கொலாபரேட் ஆகி 1923ல தான் அந்த ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சப்டைட்டில் எல்லாம் படிக்க வேணாம், யூ ஷுட் நோ மீனிங் ஆஃப் மீனிங் அப்படின்ற ஒர்க்கோட டைட்டில் மட்டும் தெரிஞ்சா போதும். அப்புறம் பேசிக் இங்கிலீஷ் அப்படின்றது அவங்களோட இன்னொரு ஒர்க்கு. தென் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கைட் டு பேசிக் இங்கிலீஷ். இது எல்லாமே வந்து சிகே ஆக்டனும் ஐஏ ரிச்சர்ட்ஸும் சேர்ந்து கொலாபரேட் பண்ண ஒர்க். ஓகேவா? அப்போ பேசிக் இங்கிலீஷ் நீங்க எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா சிகே ஆக்டனோட தான் இருக்கும். இப்ப ஐஏ ரிச்சர்ட்ஸ் மட்டும் தனியா சேர்ந்து என்ன ஒர்க்லாம் எழுதினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் 1924, அடுத்தது சயின்ஸ் அண்ட் பொயட்ரி 1926, கால்ரிட்ஜ் ஆன் இமேஜினேஷன் 1934, பிலாசபி ஆஃப் ரெட்டோரிக் அப்படின்ற ஒர்க் வந்து 1936ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் 1924, then Science and Poetry 1926, Coleridge on Imagination Net Question 1934, அடுத்தது Philosophy of Rhetoric வந்து 1936. ஓகேவா? சோ இந்த 4 ஒர்க்ஸ்மே அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது பிராக்டிகல் கிரிட்டிசிசம். சோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசமும் இம்பார்ட்டன்டான ஒர்க், பிராக்டிகல் கிரிட்டிசிசமும் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். சோ பிராக்டிகல் கிரிட்டிசிசம் எ ஸ்டடி ஆஃப் லிட்டரரி ஜட்மெண்ட் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1929ல. இது குரோனாலஜில பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம்க்கு அப்புறம் தான் என்ன ஒர்க் வரும் அப்படின்னு சொன்னா பிராக்டிகல் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒர்க் வந்து வரும். அப்புறம் தான் சயின்ஸ் அண்ட் பொயட்ரி, அப்புறம் கால்ரிட்ஜ் ஆன் இமேஜினேஷன், அப்புறம் பிலாசபி ஆஃப் ரெட்டோரிக். ஓகே, இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வரும். பிராக்டிகல் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே அவர் ஒரு ஐடியா வந்து ப்ரொபோன் பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா 4 kinds of meaning அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நெட் கொஸ்டின். 4 kinds of meaning அப்படின்ற டைட்டில் கொடுத்து இது யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஐஏ ரிச்சர்ட்ஸோடது. இந்த 4 kinds of meaning கீழ அவர் அந்த 4 kind என்னன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன். ஓகேவா? சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த பிராக்டிகல் கிரிட்டிசிசம் கீழே அந்த வேர்டை பார்க்கும்போதே பிராக்டிகல் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா? இந்த பிராக்டிகல் கிரிட்டிசிசம் அப்படின்ற அந்த ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐஏ ரிச்சர்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஒரு கிளாஸ் ரூம் ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணிருப்பாரு, ஒரு டைட்டில் இல்லாம ஆத்தரோட நேம் இல்லாம வெறுமனையா போம்ஸோட லைன் மட்டும் அந்த பேப்பர்ஸ்ல இருக்கும். எல்லா வெறுமனையா அந்த மாதிரி இருக்கிற போம்ஸ் மட்டும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல எல்லாத்துக்கிட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுல டைட்டிலும் இருக்காது, ஆத்தரோட நேமும் இருக்காது. இப்போ அந்த போமை வந்து கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. கிரிட்டிக்கலானா அது யார் மேபி எழுதியிருப்பா, அதுல போமோட லைன்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க, ரைம் ஸ்கீம் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபார்மல் டிவைசஸ் எப்படி யூஸ் பண்ணி அந்த ஆத்தர் வந்து எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்கோரோ இல்லைன்னா கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பேப்பரையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட யார் கொடுத்துருவா அப்படின்னு சொன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ் கொடுத்துருவாரு. ஓகே, அதுல வந்து என்ன இருக்காது, டைட்டிலும் இருக்காது, யார் அந்த போம் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படின்ற ஆத்தரோட நேமும் அந்த பேப்பர்ல இருக்காது. வெறுமனையா போம் லைன்ஸ் மட்டும் தான் அதுல கொடுக்கப்பட்டுச்சு. சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரீட் பண்ணாங்க. அவங்க ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க, முடிச்சுட்டு திருப்பி பேப்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணாங்க. ரிட்டர்ன் பண்ணப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மேகசின்ஸ் பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. மேகசின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா மேகசின்ல குட்டி குட்டியா போம் எழுதுவாங்கல்ல, அந்த பர்சன்ஸோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த போம் லைன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. பெரிய பெரிய ரைட்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, டெனிசன், பிரவுனிங், அவங்களோட போம்ஸ் எதுவுமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்க மாட்டாங்க. நல்லா இருக்குன்ற மாதிரி பிரைஸும் பண்ணிருக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. பிகாஸ் அதோட போம்ஸ் லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா ரீச் ஆகிற ஃபார்மேட்ல அவங்க வந்து எழுதிருக்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு ஒரு போம் ரீட் பண்ணும்போது அதோட டைட்டிலையும் வச்சு அதோட ஆத்தரையும் வச்சு அந்த போம் வந்து நம்ம ஜட்ஜ் பண்றோம். ஒருவேளை அந்த டைட்டிலும் இல்ல ஆத்தரும் இல்ல அப்படின்னு சொன்னா அதுல மேகசின் பாயிண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மேகசின் பாயிண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா ஜான் டன், ஹாப்கின்ஸ், கிறிஸ்டியானா ரோசெட்டி. ஓகேவா? ஜான் டன்னா தெரியும். கிறிஸ்டியானா ரோசெட்டி எந்த குரூப் கீழே வருவாரு? பிஆர்பி. பிஆர்பிக்கு கீழே வருவாங்க. ஓகேவா? சோ கிறிஸ்டியானா ரோசெட்டி, ஜான் டன், ஹாப்கின்ஸ் இவங்க 3 பேரையுமே வந்து இவங்களோட போம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. சோ பிராக்டிகல் கிரிட்டிசிசம் கீழே அவர் பிராக்டிகலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலதான் வந்து 4 kinds of meaning அப்படின்ற ஒரு எஸ்ஸேயும் அவர் எழுதினாரு. அதுலதான் சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த 4 கைண்டுக்கு வந்து ஒவ்வொரு டைட்டில் கொடுத்தாருன்னு பாக்குறோம். ஓகேவா? இவரோட ஒர்க்கை நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு சொன்னா சிகே ஆக்டன் ஒரு கொலாபரேட் பண்ணாரு அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். சிகே ஆக்டன்னாலே பேசிக் இங்கிலீஷ் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். அதுல மீனிங் ஆஃப் மீனிங் அப்படின்றது ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். அவரோட ரிமைனிங் ஒர்க்
ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் இம்பார்ட்டன்டான ஒர்க், பிராக்டிகல் கிரிட்டிசிசம் 1929 வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க், அப்புறம் கால்ரிட்ஜ் ஆன் இமேஜினேஷன்ன்றது இம்பார்ட்டன்டான ஒர்க். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. தட் இஸ் எனஃப். கிளியரா? Yes, ma'am. கிளியர்க்கா. அடுத்தது எஃப்ஆர் லீவிஸ். ஸோ எஃப்ஆர் லீவிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட மேகசின் என்ன அப்படின்னா ஸ்க்ரூட்டினி. ஸ்க்ரூட்டினி அப்படின்ற அந்த மேகசினை யாரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா எஃப்ஆர் லீவிஸும் எல்சி நைட்டும். ஓகேவா? இதுவும் நெட் கொஸ்டின். ஸ்க்ரூட்டினி அப்படின்ற மேகசின் யாரோடதுன்னு கேட்டிருந்தாங்க. எல்சி நைட்டும் எஃப்ஆர் லீவிஸும் சேர்ந்து தான் இந்த ஸ்க்ரூட்டினி அப்படின்ற மேகசினை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1932ல இருந்து 1953 வரைக்கும் அது உயிரோட இருந்திருக்கும். ஓகேவா? இவரோட ஒர்க்ஸ் அப்படி எஃப்ஆர் லீவிஸோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்றது இம்பார்ட்டன்டான ஒர்க் 1948ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் த காமன் பர்சியூட் 1952ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுவும் நெட் கொஸ்டின். த கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்ற ஒர்க்கோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட் 1948. ஓகேவா? த கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு 5 நாவலிஸ்ட வந்து பிரைஸ் பண்ணிருப்பாரு. அந்த 5 நாவலிஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னா ஜேன் ஆஸ்டன், ஜார்ஜ் எலியட், ஹென்ரி ஜேம்ஸ், ஜோசப் கான்ரட், டிஹெச் லாரன்ஸ். இதுல எல்லார் பேத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். ஜேன் ஆஸ்டன் தெரியும். டிஹெச் லாரன்ஸ் இப்ப ரீசெண்ட் ரிவைஸ் பண்ணோம். ஜார்ஜ் எலியட் நம்ம இன்னும் ரிவைஸ் பண்ணல. பட் ஹென்ரி ஜேம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டோம். ஜோசப் கான்ரட் அதே மாதிரி. சரி, இந்த 5 ரைட்டர்ஸ்மே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா 5 கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எஃப்ஆர் லெவிஸ் வந்து த கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே பேசியிருப்பாரு அப்படின்றதான் பாயிண்ட். அடுத்தது வில்லியம் எம்சன். வில்லியம் எம்சனோட டீச்சர் யாரு அப்படின்னு சொன்னா ஐயர் ரிச்சர்ட்ஸ். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். பட் முக்கியமான பாயிண்ட் இல்ல. வில்லியம் எம்சன் அப்படின்னாலே முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி. இதோட பப்ளிகேஷன் இயரை டைரக்டா கேட்டிருக்காங்க. சோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1930. யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா வில்லியம் எம்சனோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சம் வெர்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்டல் 1935, மில்டன்ஸ் காட் 1961, ஃபேஸ் ஆஃப் புத்தா. சோ வில்லியம் எம்சன் அப்படின்னாலே 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி 1930. ஓகேவா? இந்த டைட்டிலுக்கு கீழே அவர் நிறைய போம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல முக்கியமான போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா த சாக்ரிஃபைஸ் ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட ஒர்க்கும், விண்ட் ஹோவர் சப்டைட்டில் வந்து தி கிரைஸ்ட் அவர் லார்ட் ஜிஎம் ஹாப்கின்ஸோட ஒர்க்கும் இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகே, இந்த 2 ஒர்க்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. த சாக்ரிஃபைஸ் வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட ஒர்க் அவர் அனலைஸ் பண்ணிருப்பாரு. விண்ட் ஹோவர் அப்படின்றது ஜிஎம் ஹாப்கின்ஸோட ஒர்க் அவர் அனலைஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். அவரோட அதர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது சம் வெர்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்டல்ஸ், மில்டன்ஸ் காட், ஃபேஸ் ஆஃப் புத்தா, இது எல்லாமே வந்து அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆலன் டேட். ஆலன் டேட்டோட மேகசின் என்ன அப்படின்னா த ஃபியூஜிட்டிவ் அப்படின்றது அவரோட மேகசின். எப்படி ஸ்க்ரூட்டினி அப்படின்றது எல்சி நைட்டோடதும் எஃப்ஆர் லீவிஸோட மேகசின் வந்து ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி ஃபியூஜிட்டிவ் அப்படின்ற அந்த மேகசின் யாரோடது அப்படின்னு சொன்னா ஆலன் டேட்டோடது. ஓகேவா? சோ ஆலன் டேட்டோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா டென்ஷன் இன் போயட்ரி 1938 பப்ளிகேஷன். இயர் இஸ் இம்பார்ட்டன்ட். டென்ஷன் இன் போயட்ரி அப்படின்ற இந்த டென்ஷன் அப்படின்ற வேர்ட் அவர் எப்படி எடுத்தாரு அப்படின்னு சொன்னா எக்ஸ்டென்ஷன், இன்டென்ஷன். இதுல எக்ஸையும் இன்னையும் வெளியில தூக்கி போட்டுட்டு டென்ஷன் வேர்டு வருதா, அதை வச்சுதான் அவர் வந்து டென்ஷன் இன் போயட்ரி அப்படின்ற டைட்டில் அவர் சூஸே பண்ணிருப்பாரு ஆலன் டேட் வந்து. ஓகேவா? இதுக்கு கீழே அவர் 2 போமும் அனலைஸ் பண்ணிருப்பாரு. அது ரெண்டுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. த வைன் அப்படின்றது ஜேம்ஸ் தாம்சனோட ஒர்க், ஹிம் டு லைட் அப்படின்றது ஆப்ரகாம் கவுலியோட போம். ஓகே, இந்த 2 போமுமே அவர் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. எந்த ஒர்க்குக்கு கீழே அப்படின்னா டென்ஷன் அண்ட் போயட்ரி கீழே அனலைஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். கிளியரா இது வர? Yes, ma'am. கிளியர். அடுத்தது ராபர்ட் பென் வாரன். சோ ராபர்ட் பென் வாரனும் யாரு? ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ராபர்ட் பென் வாரனும் கிளெனன் புரூக்ஸ் அப்படின்றவரும் சேர்ந்து என்ன ஜேர்னல் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா சதர்ன் ரிவ்யூ. இப்ப வரைக்கும் 3 மேகசின் பார்த்துட்டோம். ஸ்க்ரூட்டினி, ஃபியூஜிட்டிவ், சதர்ன் ரிவ்யூ. ஓகேவா? அது எல்லாமே யாரோட மேகசின் அப்படின்றது தெளிவா இருங்க. ராபர்ட் பென் வாரன் அப்படின்னு பார்க்கும்போது ஜேர்னல் வந்து சதர்ன் ரிவ்யூ. யார் கூட சேர்ந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா கிளெனன் புரூக்ஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் கூட எழுதியிருப்பாரு. அவரோட நாவல் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் த கிங்ஸ்மேன் 1946ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆஸ் வெல் அஸ் புலிட்சர் பிரைஸும் வாங்கியிருக்கும். அதனால ஆல் த கிங்ஸ்மேன் கண்டிப்பா தெரியணும். 1946 பப்ளிகேஷன். இவரோட போயட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ராமிசஸ், நவ் அண்ட் தென். ஓகேவா? இது யாரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து? ராபர்ட் ராபர்ட் பென் வாரன். ஓகேவா? ராபர்ட் பென் வாரனும் கிளெனன் புரூக்ஸும் கொலாபரேட் பண்ண ஒர்க்ஸ் எதெல்லாம் அப்படின்றது இந்த 4 ஒர்க்ஸ். அண்ட் அப்ரோச் டு லிட்ரேச்சர், அண்டர்ஸ்டாண்டிங் போயட்ரி, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிக்ஷன், மேக்கர்ஸ் அண்ட் மேக்கிங் அப்படின்னு பாக்குறோம். இதுல படிக்க வேண்டிய 2 ஒர்க் இதுதான். அண்டர்ஸ்டாண்டிங் போயட்ரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிக்ஷன் 1939ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து 1943ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். தென் இவரோட கிரிட்டிசிசம் தான் ராபர்ட் பென் வாரன் மட்டும் எழுதின கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்க்கும்போது பியூர் அண்ட் இம்பியூர் போயட்ரி. ஓகேவா? அப்புறம் போம் ஆஃப் பியூர் இமேஜினேஷன். இதுல எதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர் அப்படின்ற போம் பத்தி பேசிருப்பாங்க. ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர் யாரோட போம்? கால்ரிட்ஜோட போம். ஓகேவா? சோ போம் ஆன் பியூர் இமேஜினேஷன் கீழே எதை அனலைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர் அப்படின்றத அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் மாடர்ன் ரெட்டோரிக் அப்படின்றது அவரோட ஒர்க். சோ அவர் கிளெனன் புரூக்ஸ் கூட எழுதின 2 ஒர்க் படிச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் போயட்ரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிக்ஷன். இது ஆல்ரெடி chronologyல கேட்ட கொஸ்டின். 39, 43 அப்படின்ற இயரை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ராபர்ட் பென் வாரனாலே சதர்ன் ரிவ்யூ, கிளெனன் புரூக்ஸ் கூட கொலாபரேட் பண்ணாரு.
3 தடவை புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு தலைவர். என்ன ஒர்க்குக்காகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் த கிங்ஸ்மேன் 1946, போயட்ரி வந்து ப்ராமிசஸ் நவ் அண்ட் தென். ஓகேவா. கிளெனன் ப்ரூக் கூட எழுதின ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் போயட்ரி, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிக்ஷன். அவர் மட்டும் தனியா எழுதின ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பியூர் அண்ட் இம்பியூர் போயட்ரி, எ போம் ஆஃப் பியூர் இமேஜினேஷன், மாடர்ன் ரெட்டாரிக் அப்படின்றது இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பார்க்குறோம். அடுத்தது கிளெனன் ப்ரூக்ஸ். ஸோ கிளெனன் ப்ரூக்ஸ்க்கு ஆல்ரெடி இப்பதான் மேகசின் ஒன்று பார்த்தோம்ல, ரிவ்யூ ஒன்று பார்த்தோம்ல. என்ன ரிவ்யூ? சதர்ன் ரிவ்யூ. சரியா. கிளெனன் ப்ரூக்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா த வெல் ராட் ஏர்ன் அப்படின்றது அவரோட ஒர்க். இது சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி அப்படின்னு பாக்குறோம். ஸோ ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1947ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா. இந்த வெல் ராட் ஏர்ன் அப்படின்ற டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜான் டன்னோட கேனனைசேஷன். ஜான் டன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அவரோட ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னா கேனனைசேஷன்ல இருந்து தான் அவரோட டைட்டில் இந்த வெல் ராட் ஏர்ன் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா. இதுல ஒரு எஸ்ஸே வரும், சில்வியன் ஹிஸ்டோரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெல் ராட் ஏர்ன்ல நான் கதை என்னன்றதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம இதுக்கு முன்னாடி எதை கேட்டிருக்கான்றது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. த வெல் ராட் ஏர்ன் அப்படின்ற ஒர்க் வந்து கிளெனன் ப்ரூக்ஸோடது. அதுல சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரின்னு படிக்க சொன்னேன். இந்த ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி அப்படின்ற சப்டைட்டில் வந்து இம்பார்ட்டன்ட். நான் எப்படி சொன்னேன்? வெல் ராட் ஏர்ன், ஏர்ன்னா என்னது? ஒரு ஜாடி அப்படின்னு தான் அர்த்தம். ஏர்ன் அப்படின்னு சொன்னா ஒரு குட்டி ஜாடி மாதிரி அப்படின்றத நம்ம ஏர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஜாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதனாலதான் ஒரு சப்டைட்டில் என்ன படிக்க சொன்னேன்? ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதே மாதிரி சப்டைட்டில் ஒரே ஒரு வேர்ட் மட்டும் மாறி இன்னொரு இடத்துல வரும். அது இடத்தையும் குழப்பக்கூடாதுன்றதுக்காக ஏர்ன் அப்படின்னு சொன்னா அது ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதனால ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி அப்படின்னு ஞாபகம் வைக்க சொன்னேன். டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? ஜான் டன்னோட கேனனைசேஷன். அதுல ஒரு எஸ்ஸே இன்க்ளூட் ஆகும். என்ன டைட்டில் அப்படின்னு சொன்னா சில்வியன் ஹிஸ்டோரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா. இதுல எதையும் பத்தி பேசுவாங்க அப்படின்னா த ஹெரசி ஆஃப் பாராப்ரைஸ் பத்தி பேசுவாங்க. ஹெரசி ஆஃப் பாராப்ரைஸ் அப்படின்னு கொடுத்து இது யாரோடதுன்னு கேட்பாங்க. அது வந்து கிளெனன் ப்ரூக்ஸோடது. ஹெரசி ஆஃப் பாராப்ரைஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஒரு புக்க ரீட் பண்ணாம நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? அந்த புக்க ரீட் பண்ணுன்னு மேம் எனக்கு ஹோம்வொர்க் குடுத்தாலும், நான் போய் விக்கிபீடியால சம்மேஷன் பார்ப்பேன். அப்போ அந்த சம்மேஷன் பார்க்கும்போது, அந்த அந்த போமோட, இல்லன்னா அந்த நாவலோட, இல்லன்னா அந்த எஸ்ஸேயோட ஒரிஜினல் கன்டென்ட் வந்து போயிரும். ஓகேவா? சோ அததான் வந்து ஹெரசி ஆஃப் பாராப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ பாராப்ரைஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து சம்மேஷன், பாராப்ரைஸ் பண்றது. ஒரு விஷயத்தோட சம்மேஷன மட்டும் ரீட் பண்ணிட்டு அத ஸ்கிப் ஆன் பண்ணிட்டு போறது. அப்படி சம்மேஷன ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த போமோட எசன்ஸ், அந்த போமோட ரியாலிட்டி என்ன ஆகாது அப்படின்னா, ஆஸ் எ ரீடரா எனக்கு அது ரீச்சே ஆகாது. அததான் பத்தி இவரு இதுக்கு கீழ பேசியிருப்பார். த ஹெரசி ஆஃப் பாராப்ரைஸ் அப்படின்ற டைட்டில் கீழ. புரியுதா? புரியுதா? ஓகேவா. சோ ஹெரசி ஆஃப் பாராப்ரைஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா வேர் இட் இஸ் இம்பாசிபிள் டு பாராப்ரைசிங் எ போம் ரிமூவ்ஸ் இட்ஸ் ஃபார்ம் விச் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இட்ஸ் மீனிங். ஓகேவா. அதோட ஒரிஜினல் மீனிங் என்ன ஆயிரும்? எரேஸ் ஆயிரும் அப்படின்றத ஹெரசி ஆஃப் பாராப்ரைஸ் கீழ பேசியிருக்காங்க. சோ வெல் ராட் ஆன் ஆல்ரெடி முக்கியமான ஒர்க். ஓகேவா. த வெல் ராட் அண்ட் ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி பப்ளிஷ் இன் இயர் 1947. யார் ஆத்தர் அப்படின்னா கிளெனன் ப்ரூக்ஸ். எங்க இருந்து டைட்டில் எடுத்தாங்க அப்படின்னா ஜான் டன்னோட கேனனைசேஷன். இதுல வர எஸ்ஸே என்ன? சில்வியன் ஹிஸ்டோரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ் பாக்குறோம். இதுல எதை பத்தியும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஹெரசி ஆஃப் பாராப்ரைஸ் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. பாராப்ரைஸ் அப்படின்னா என்ன? சம்மேஷனை ரீட் பண்ணாதீங்க, அது வந்து ஒரிஜினாலிட்டியை அழிச்சிரும் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. தென் கிளெனன் ப்ரூக்ஸ் அப்படின்னால அவரோட இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா பாரடாக்ஸ். ஓகேவா. பாரடாக்ஸ், த லாங்குவேஜ் ஆஃப் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஸேவும் எழுதியிருப்பாரு. அப்ப பாரடாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஃப்ரேஸை வந்து நான் அட்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 சென்டென்ஸை நான் அட்டர் பண்றேன். அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபூலிஷா இருக்கும். இதுல என்ன மீனிங் இருக்குன்னு இந்த பர்சன் வந்து அட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து டீப்பா திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து டீப்பர் தாட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நம்ம பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா பாரடாக்ஸ்னா என்னன்னு சொல்லி? புரிஞ்சுக்கா. சோ கிளெனன் ப்ரூக்ஸ் அப்படின்னாலே பாரடாக்ஸ் அப்படின்றது அவரோட டேர்ம். சில்வியன் ஹிஸ்டோரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ்னு கேட்டாலும் கிளெனன் ப்ரூக்ஸ் தான். ஹெரசி ஆஃப் பாராப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கிளெனன் ப்ரூக்ஸ் தான். அப்புறம் வெல் ராட் ஏர்ன்னு கேட்டாலும் கிளெனன் ப்ரூக்ஸ் தான். ஓகேவா. சோ வெல் ராட் ஏர்ன் சப்ஜெக்ட் வந்து ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி 1947 பப்ளிகேஷன். ஓகே. இதுல நிறைய போம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ராபர்ட் ஹெரிக்கோட கொரியானா கோயிங் அ மேயிங் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தாமஸ் கிரேயோட எலிஜி ரிட்டர்ன் இன் கண்ட்ரி சர்ச். இதோட பப்ளிஷ் இயர் என்ன? 17 நெட் கொஸ்டின்ரா. தாமஸ் கிரேயோட எலிஜி ரிட்டர்ன் இன் கண்ட்ரி சர்ச் பப்ளிஷ் இயர் 1751. ஓகேவா. 1750ல அந்த போம் எழுதியிருப்பாங்க. 1751ல தாமஸ் கிரே வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ ராபர்ட் ஹெரிக்கோட போம் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. தாமஸ் கிரேயோட எலிஜி ரிட்டர்ன் கண்ட்ரி சர்ச் ஆன் வேர்ட்ஸ்வர்த்தோட இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டலிட்டி, டெனிசனோட டியர்ஸ் ஐடல் டியர்ஸ், கீட்ஸோட ஓ டு த கிரீஷியன் ஏர்ன் அப்படின்றதையும் அவர் அனலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். கிளியரா இது? கிளியர். அடுத்தது வில்லியம் கே விம்செட். அவ்வளவுதான் வந்து வெறுமனையா விம்சாட் அப்படின்னு மேல கொடுத்திருப்பேன். சோ வில்லியம் கே விம்சாட் அவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா த வெர்பல் ஐகான்
ஸ்டடீஸ் இன் மீனிங் ஆஃப் poetry அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, இங்க ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் poetryன்னு இருக்கு, இங்க ஸ்டடீஸ் இன் மீனிங் ஆஃப் poetryன்னு இருக்கு. இது ரெண்டும் குழப்பக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஏர்ன் அப்படின்றது ஒரு ஜாடின்னு அர்த்தம். சரியா? நீங்க மீனிங் போய் பார்த்தாலும் அது ஜாடின்னு தான் இருக்கும். அப்போ ஏர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரா தான் செஞ்சிருப்பாங்க. அதனால ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் poetry அப்படின்றது அதோட சப்டைட்டில். வேர்பல் அப்படின்னா வேர்டுன்னு அர்த்தம். வேர்பல் அப்படின்றது வேர்டு. அப்ப அந்த வேர்டுக்குன்றது ஒரு மீனிங் இருக்கும். அதனால ஸ்டடீஸ் இன் மீனிங் ஆஃப் poetry அப்படின்றது அதோட சப்டைட்டில். ஓகேவா? இது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த போமை யாரு இந்த ஒர்க் வந்து யாரும் சேர்ந்து கிரியேட் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா வில்லியம் கே விம்செட்டும் மனோர் பியர்ட்ஸ்லி 2 பேரும் சேர்ந்து தான் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. இவரை ஃபுல் நேம்லாம் படிக்க வேணாம். தாடின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர்ட்ஸ்லியும் வில்லியம் கே விம்செட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வெர்பல் ஐகான் அப்படின்ற ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இதோட பப்ளிகேஷன் இயர் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் 1954 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வெல் ராட் அண்ட் வந்து 1947ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது 2 பேர் சேர்ந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாக்குறோம். இதுக்குள்ள 2 எஸ்ஸே உண்டு. இன்டென்ஷனல் ஃபேலசி, அஃபெக்டிவ் ஃபேலசி அப்படின்னு சொல்லிட்டு. இன்டென்ஷனல் ஃபேலசி வந்து 1946ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அஃபெக்டிவ் ஃபேலசி வந்து 1948ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எல்லாமே யாரோட ஒர்க்? இன்டென்ஷனல் ஃபேலசி, அஃபெக்டிவ் ஃபேலசி, வெர்பல் ஐகான் இது எல்லாமே யாரோட ஒர்க் தான்? வில்லியம் வில்லியம் கே விம்செட்டோட ஒர்க் யார் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா மனோர் பியர்ட்ஸ்லி கூட சேர்ந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது ஆர்பி பிளாக்மோர். ஆர்பி பிளாக்மோருக்கு ஒரு ஒர்க் மட்டும் படிச்சா போதும், த டபுள் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிளாக் கலர்ல யார் ட்ரெஸ் போட்டுட்டு எப்பவுமே பாடி கார்டா நின்னுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஏஜென்ட்ஸ் தான் அப்படி நிப்பாங்க. ஹீரோயின்ஸை கூட்டிட்டு போறதுக்கு, ஹீரோஸ் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் கூட்டிட்டு போறதுக்கு அவங்க தான் வந்து நிப்பாங்க. சோ தேர் ஏஜென்ட்ஸ். அதனால டபுள் ஏஜென்ட். சோ பிளாக்மோர் அப்படின்னு சொல்லி வந்தா டபுள் ஏஜென்ட் அப்படின்றது அவரோட ஒர்க் 1935ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்தது கெனத் ப்ரூக். கெனத் ப்ரூக் 2 ஒர்க்ஸ், கிராமர்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ், லாங்குவேஜ் ஆஸ் சிம்பாலிக் ஆக்ஷன். இதுக்கெல்லாம் இயர் படிக்க வேணாம், வெறுமனே ஒர்க் மட்டும் தெரிஞ்சா போதும். கெனத் ப்ரூக் அப்படின்னா கிராமர்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ், அப்புறம் லாங்குவேஜ் ஆஸ் சிம்பாலிக் ஆக்ஷன் அப்படின்றது அவரோட ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது லாஸ்டா டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட்டோட போம் என்ன, அவர் என்னென்ன ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே படிப்போம். இது வந்து தியரி புக். தியரி புக்கு கீழே அவர் தியரி கண்டென்ட்டா அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்றத மட்டும் தான் இது கீழே பார்ப்போம். ஓகேவா? சோ டிஎஸ் எலியட் அப்படின்னாலே அவர் நியூ கிரிட்டிசிசம் பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு, 11 ஸ்குவீசர் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வந்து அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். அது நெட் கொஸ்டின். ஓகேவா? இவரோட அதர் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்னு பாக்குறோம். இது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1919ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது சாக்ரட் வுட் அப்படின்ற மேகசின் கீழே எப்போ பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1920ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ கொஸ்டின் எப்படி கேக்குறாங்கன்னு தெளிவா பாருங்க. ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட் வெறுமனையா கேட்டாங்கன்னா 1919. அது எப்போ சாக்ரட் வுட் கீழே பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து 1920 அப்படின்னு பாக்குறோம். இந்த ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட்ல அவர் என்ன பென் நேம் யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா டிஎக்ஸ் ஆர் அப்பார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பென் நேம் யூஸ் பண்ணி தான் அவர் வந்து டிஎஸ் எலியட் அது பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இந்த இந்த கண்டென்ட்க்கு கீழே 3 பார்ட்ஸ் அவர் வந்து பிரிச்சிருப்பாரு. இந்த ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாரு. கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன், தியரி ஆஃப் இம்பர்சனல் poetry ஆர் டீபர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? சோ கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன் அப்படின்றது ஒரு பார்ட், தியரி ஆஃப் இம்பர்சனல் தியரி ஆர் டீபர்சனலைசேஷன், அப்புறம் கன்க்ளூஷன். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கான்செப்ட், கடைசி பார்ட் வந்து கன்க்ளூஷன். மிடில் இருக்கிறது தான் பெரிய டைட்டில், தியரி ஆஃப் இம்பர்சனல் poetry ஆர் டீபர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இது வந்து டீபர்சனலைசேஷன் வெறுமனையா கேட்டு இது யாரோட டேர்ம்னு கேட்பாங்க. அது வந்து டிஎஸ் எலியட்டோட டேர்ம் அப்படின்னு சொல்லி தெரியணும். சோ டீபர்சனலைசேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஆத்தர், நான் வந்து ஒரு புக்கை ப்ரொடியூஸ் பண்றேன். அப்போ அதுக்குள்ள என்னோட எமோஷனல் கனெக்ஷன்ஸ், என்னோட பர்சனல் கனெக்ஷன் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றது அவர் வந்து டீபர்சனலைசேஷன். சோ பர்சனலைசேஷன்னா என்ன, பர்சனலா ஒரு விஷயத்தை கொடுக்கறது நம்ம பர்சனல் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனலைசேஷன். டீபர்சனலைசேஷன் என்ன சொல்ல வராரு, அதுல உன்னோட பர்சனல் எமோஷனல் கனெக்ஷன் அந்த போம்ல வந்து இருக்கக்கூடாது. அதுதான் வந்து டீபர்சனலைசேஷன். அதாவது நோ பர்சனல் எமோஷனல் கனெக்ஷன் இன் போம்ஸ் இஸ் கால்ட் டீபர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? டீபர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா டிஎஸ் எலியட்டோடது. மேல வந்து டீஃபெமிலியரைசேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபார்மலிசம்க்கு கீழே பார்த்தோம். அது ரெண்டும் லைட்டா குழப்பம், ஒரே மாதிரி இருப்பானுங்க. இந்த இருக்கு பாருங்க, டீஃபெமிலியரைசேஷன். சோ டீஃபெமிலியரைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து விக்டர் சாவல்ஸ்கியோடது ஆர்டஸ் டெக்னிக் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே தலைவர் பேசியிருப்பாரு. அதுக்கு வேற வேற டேர்ம்ஸும் இருக்கு. ஒரஸ்டைன் ஒன்னு இருக்கு, எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. ஓகேவா? இதே இது டீபர்சனலைசேஷன், பர்சனல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது யாரோடது அப்படின்னு சொன்னா டிஎஸ் எலியட்டோடது. ஓகேவா? சோ டீபர்சனலைசேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா என்னோட பர்சனல் கனெக்ட் அந்த போம் கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் டீபர்சனலைசேஷன் அப்படின்னு பாக்குறோம். அப்போ விக்டர் சாவல்ஸ்கியோட
ஃபெமிலரைசேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு போம் எழுதும்போது நான் என்ன பண்ணுவேன், ஃபெமிலியரான வேர்ட்ஸ் அதுல நான் போடவே மாட்டேன். அத வந்து இன்னும் ஸ்டாண்டர்டா கொண்டு வரணும். இன்னும் நான் வித்தியாசமா அத எடுத்துட்டு வரணும். யாருக்கும் புரியாம நான் வந்து நல்லா எனக்கு இங்கிலீஷ் தெரியும்ன்றத காட்டணும் அப்படின்றதுக்காக, நான் வந்து ஃபெமிலியரா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டீஃபெமிலியரான வேர்ட்ஸ் எல்லாம் அதுல போட்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அது வந்து டீஃபெமிலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? வாட் இஸ் டீபர்சனலைசேஷன் அண்ட் டீஃபெமிலரைசேஷன்? Yes, ma'am. எஸ். ஸோ டேர்ம படிச்சுக்கோங்க. பர்சனலைசேஷன்னா டி.எஸ். எலியட், ஃபெமிலரைசேஷன் அப்படின்னு சொன்னா விக்டர் சார்ல்ஸ்கி. ஓகேவா? ஸோ இந்த டீபர்சனலைசேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட்க்கு கீழ அவர் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பத்தி பேசியிருப்பாரு. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் டி.எஸ். எலியட் எழுதின கெமிக்கல் ரியாக்ஷன். ஆக்ஸிஜன் அப்படின்றது ஃபீலிங்கா, சல்ஃபர் அப்படின்றது எமோஷனா. அது ஃபீலிங்கும் எமோஷனும் சேரும்போது தான் என்ன வெளியில வரும் அப்படின்னு சொன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்ற போம் வந்து வெளியில வருமாம். பட் இந்த 2 ஆக்ஸிஜனும் சல்ஃபரும் கலக்கும்போது கேட்டலிஸ்ட்டா எது வந்து வொர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னா பிளாட்டினம். அப்போ பிளாட்டினம் அப்படின்றது எத மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா மைண்ட் ஆஃப் த பொயட். அப்ப நான் ஒரு பொயட் என்னோட மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ், என்னோட மனசுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ தான் அந்த இடத்துல ஆக்ஸிஜன் அண்ட் சல்ஃபர்னு குடுத்திருக்காங்க. அப்ப அது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சல்ஃபர் டை ஆக்சைடா ஒரு போமா அது வந்து வெளியில வரும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. புரியுதா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்? Yes, ma'am. புரியுதுக்கா? ஓகேவா? சோ ஆக்ஸிஜன், சல்ஃபர், ஃபீலிங்ஸ், எமோஷன் அது 2மே கலந்து தான் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்ற போம வெளிய வருது. பட் அதுல என்ன ஆகக்கூடாது, என்னோட பெர்சனல் எமோஷனல் கனெக்ஷன்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாரி வொர்க் ஆகணும். கிட்டத்தட்ட எழுதுற வரைக்கும் அது இருக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட வந்து என்னோட பெர்சனல் அண்ட் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் வந்து அதுக்கு வந்து கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து ட்ரெடிஷனல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட். உங்களுக்கு கேட்டா டீபர்சனலைசேஷன் அப்படின்ற டெர்ம அவர் எதுக்கு கீழ காயின் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட். இல்ல டீபர்சனலைசேஷன்ன்றது யாரோடதுன்னு கேட்பாங்க. டி.எஸ். எலியட்டோடது. இது மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற வொர்க் 1920ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுவும் எதுக்கு கீழ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா, சாக்ரெட் வுட் அப்படிங்கிறது தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழ ஹாம்லெட் அவர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர்ன்னு சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருக்கா ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர்ன்னு சொல்லி? T.S. Eliot. டி.எஸ். எலியட் வந்து ஹாம்லெட் அப்படின்ற ஷேக்ஸ்பியரோட பிளேய பார்த்து ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர ஹாம்லெட்ட பார்த்து ஹாஃப் மேட், ஹாஃப் பிரெட்டன்ஸ் டு பி மேட்ன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து அரை பைத்தியம் தான். மீதி பைத்தியம் வந்து அவன் நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்திருப்பாரு. ஹாஃப் மேட், ஹாஃப் பிரெட்டன்ஸ் டு பி மேட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் மொனாலிசா ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே டி.எஸ். எலியட் ஹாம்லெட் அப்படின்ற பிளேய பார்த்து கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் யாரோடதுன்னு கேட்டா யூ ஷுட் நோ. அது டி.எஸ். எலியட்டோட கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதுக்கு கீழ அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்ற ஒரு டேர்ம் பத்தி பேசியிருப்பாரு. ஓகேவா? அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்ற டேர்ம் மெமரைஸ் பண்றதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எப்பவுமே யாராவது ஏதாவது ஒண்ணு போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அத நான் சும்மா தான் போஸ்ட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. பட் அது சீரியஸா சொல்றேன். அதுல இன் டெப்த்ல வேற யாருக்கோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். இல்ல ரீச் ஆக வேண்டிய பெர்சனுக்கு டெஃபினட்டா ஹிட் ஆகும். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்னு சொல்ல வராங்க. சோ அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஷேக்ஸ்பியரோட மெக்பெத் பிளே எடுத்துக்கோங்க. மெக்பெத்ல வந்து லேடி மெக்பெத் வந்து இருப்பாங்க. சோ மெக்பெத்ல அந்த அந்த பிளேல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கிங் டன்கன வந்து கொலை பண்ணிருவாங்க. யாரு பிளான் பண்ணி கொலை பண்ணுவா அப்படின்னு சொன்னா, மெக்பெத்தும் லேடி மெக்பெத்தும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி கொலை பண்ணுவாங்க. பட் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லேடி மெக்பெத்துக்கு ஒரே கில்ட்டா இருக்கும். ஏதோ அவங்க கை ஃபுல்லா பிளட் ஸ்பாட்ஸா இருக்கிற மாரி, டிராகர் வந்து காத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரி, அதெல்லாம் அவங்களுக்கு பயங்கரமா தூங்க விடாம அந்த கில்ட் ஃபீலிங் வந்து அவங்களுக்கு பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த கில்ட் ஃபீலிங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்லீப் வேக்கிங். நைட் தூக்கத்துல நடப்பாங்க. ஏதோ ஒண்ணு ஒளறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கையெல்லாம் ரத்தமா இருக்கிற மாரி ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதனால ஆஃப் அண்ட் போய் கை கழுவிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு லைன் கூட பாஸ் பண்ணுவாங்க. என்ன, என் கைய எத்தன தடவ கழுவினாலும் சரி, ஆ ஏதோ ஈஜிப்ட் நாட்டுல இருக்கிற பெர்ஃப்யூமே வந்து இங்க போட்டாலும் சரி, என் மேல இருக்கிற அந்த பிளட் ஸ்பாட்ஸும் அந்த ஸ்மெல்லும் என்ன விட்டு போகவே போகாது அப்படின்ற மாரி ஒரு கமாண்ட வந்து அந்த ஷேக்ஸ்பியர் பிளேல வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இது எல்லாமே வந்து எத மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, லேடி பெக்பெத் பண்ண கொலை, அந்த கில்ட் வந்து ஷேக்ஸ்பியர் அழகா ரீடர்ஸ்க்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்லீப் வாக்கிங் மூலியமா, அவங்க ஹேண்ட் வாஷிங் சீன் மூலியமா அவர் வந்து அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்லாமலே அவங்க ஆக்ஷன் மூலியமா நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. சோ அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஹாம்லெட்ல, ஐ மீன் ஷேக்ஸ்பியரோட இன்னொரு பிளே ஹாம்லெட்ல அவர் ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்ல. ஹாம்லெட் வந்து உடனே முடிவெடுத்திருக்கவே மாட்டாரு. சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டே இருப்பாரு. எல்லார் மேலயும் கோவத்த காட்டிட்டே இருப்பாரு. அவர் கோவத்த காட்டுனதுனால தான் ஒஃபீலியா வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. ட்ரவுன் ஆகி இறந்து போயிருவாங்க. அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ட்ரவுன் ஆகி இறந்து போயிருவாங்க. ஹாம்லெட் வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு விஷயத்த வந்து முடிவெடுத்தோம். இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து ஒரு ஒரு தெளிவான முடிவெடுக்காம உருண்டுகிட்டே வர மாரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் ஹாம்லெட் பிளே வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டும் கூட ரொம்ப போரிங்காவும் இருக்கும் ஹாம்லெட் வந்து. ஓகேவா? சோ இதுதான் வந்து அவர் அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? Yes, ma'am.
Yes. So objective qualitative is nothing but literary device that uses a set of images or action that evoke a specific emotional response from the reader. ஓகேவா? இப்போ எனக்கு அந்த சீனை ரீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கில்ட் எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஆத்தர் வேர்டுலயே டிஸ்கிரைப் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஒருத்தங்களுக்கு தூக்கம் வராம நைட் ஃபுல்லா நடந்துட்டே இருக்காங்க. அவங்க கையை சும்மா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த கொலையை அவங்க பண்ணவே இல்லை. அவங்க கையில ஒரு சொட்டு ரத்தம் கூட படவே இல்லை. பட் ஸ்டில் லேடி மெக்பத்துக்கு என்ன தாட், அந்த கொலையில நடந்த ரத்தம் வந்து என்னாலதான் நடந்துச்சு, அந்த இடத்துல பிளட் வந்து என்னாலதான் வந்துச்சு அப்படின்ற தாட் வந்து அதுல இருக்கு. சோ இந்த மாதிரி எது வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொன்னா மெக்பத் வந்து ப்ராப்பரா இல்ல, சாரி மெக்பத்ன்ற பாரு ஹாம்லெட் ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலிட் வந்து திட்டிருப்பாரு. ஓகேவா? கிளியரா இது? Yes, ma'am. Clear. Yes, ஓகேவா? ma'am. Clear. சோ ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து அது டிஎஸ் எலிட்டோட ஒர்க். ஹாம்லெட் அண்ட் ஒரேஸ்டஸ் அப்படின்னு சொல்லி வந்து கில்பர்ட் மொரேயோடது. ஹாம்லெட் அண்ட் ஈடிபஸ் அப்படின்னு வந்து அது அர்னஸ்ட் ஜோன்ஸோடது. இது எல்லாமே வேற ஆத்தர்ஸோடது. ஓகேவா? ஹாம்லெட் அண்ட் ஒரேஸ்டஸ் வந்து கில்பர்ட் மொரேயோடது. ஹாம்லெட் அண்ட் ஈடிபஸ் அப்படின்னு சொல்லி வந்து அது வந்து அர்னஸ்ட் ஜோன்ஸோடது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். அர்னஸ்ட் ஜோன்ஸோடது. ஓகேவா? சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்தது மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ். மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸும் டிஎஸ் எலிட்டோட தான் 1921ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த டிஎஸ் எலிட்டோட ஒர்க் எல்லாமே வரிசையா தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட் 1919, சாக்ரட் வுட்ல எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1920. ஹாம்லெட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் 1990ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். சாக்ரட் வுட் கீழே அது 1920ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அடுத்தது மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் 1921, வெரி நெக்ஸ்ட் இயர்ல மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இந்த ஒர்க் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு 1921ல. ஓகேவா? இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் கீழே அவர் ரெண்டு கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாரு. யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாரு. யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு பூவை வந்து நான் மோந்து பார்க்கவும் அதோட ஸ்மெல் எப்படி எனக்கு உடனே டிரான்ஸ்பர் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு போம் நான் ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதோட தாட்ஸ், அதோட ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு உடனே டைரக்டா எனக்கு வந்து ரீச் ஆயிரும். அது வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னா அதுல வந்து சம் டிலேஸ் இருக்கும். சம் டிலே அப்படின்னு சொன்னா எனக்கு அதை ரீட் பண்ணவும் அதோட கான்செப்ட் எனக்கு டக்குன்னு கிராப் ஆகாது. இல்லைன்னா அவர் என்ன ஃபீலிங்ஸ் அதை எழுதியிருக்காரு அப்படின்றது எனக்கு டக்குன்னு ரீச் ஆகுது. அந்த இடத்துல ஒரு குட்டி டிலே இல்லைன்னா குட்டி கேப் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டா உடனே அது எனக்கு டப்புன்னு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்ற இந்த மாதிரி டைரக்டா தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ரீடருக்கு உடனே ரீச் ஆகிற மாதிரி யாரெல்லாம் போம் எழுதுவா அப்படின்னு சொன்னா சாப்மேன், ஆண்ட்ரியூ மார்வெல், ஜான் டன் அப்படின்னு சொல்லி டிஎஸ் எலியட் வந்து பிரைஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? யார்கிட்ட எல்லாம் ஃபால்ட் இருக்கு, டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி ஒரு கேப் வந்து விழுது, அந்த தாட்ஸ் வந்து எனக்கு ஃபீலிங்ஸா எமோஷன்ஸா எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு கேப் விழுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அவர் ஃபால்ட்னு சொல்லியிருக்காருன்னா டெனிசனையும் ப்ரௌனிங். கிளியரா இது? புரிஞ்சுச்சாடா Clear. யூனிஃபிகேஷன் அண்ட் டிசோசியேஷன்? அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம். ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் 1923ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல என்ன டேர்ம் வரும் அப்படின்னா ஆட்டோடெலிக் அப்படின்ற ஒரு டேர்ம் வரும். ஓகேவா? சோ ஆட்டோடெலிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்குது, அது ஒரு ஓன் சேக்குக்காக மட்டும் தான் இருக்குதே தவிர அதை வச்சு எந்த ரிசல்ட்டும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றது தான் ஆட்டோடெலிக். சோ ஆட்டோடெலிக் அப்படின்னு சொன்னா இன்னும் ஈஸியா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா அந்த புக் வந்து டெஃபினட்டா ஒரு பீப்புள்ஸ்க்கு வந்து மாரல், எத்திக், பிரின்சிபல்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா டீச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அந்த புக் வந்து நான் எழுதுனேன் அப்படின்ற ஓன் சேக்குக்காக அது சும்மா மட்டுமே இருந்துக்கலாம் அப்படின்றது ஆட்டோடெலிக். ஓகேவா? சோ ஆட்டோடெலிக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் written for its own sake rather than to achieve a certain result. எந்த ரிசல்ட்டையும் அதை அச்சீவ் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அது இருந்தா மட்டும் அதோட ஓன் சேக்குக்கு இருந்தா மட்டும் போதும். it doesn't exist to serve a moral or didactic purpose அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சா ஆட்டோடெலிக்னா என்னன்னு சொல்லி? Yes, ma'am. அடுத்து ரிலேட்டட் டைட்டில் ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னா டிஎஸ் எலிட்டோடது. ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் பிரசன்ட் டைம் அப்படின்னு பார்த்தா மேத்யூ ஆர்னால்டோடது. அது 1865ல பப்ளிஷ் ஆகும். இதே மாதிரி 1865 இன்னொரு ஒர்க் நம்ம பார்த்தோம். வாட் இஸ் தி ஒர்க்? மேத்யூ ஆர்னால்டோடது. essay in எஸ்ஐ இன் கிரிட்டிசிசம். ஓகேவா? எஸ்ஐ இன் கிரிட்டிசிசமும் 1865ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் பிரசன்ட் டைமும் மேத்யூ ஆர்னால்டோடது 1865. சோ வெறுமனே ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு கேட்டா டிஎஸ் எலிட்டோடது, ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் பிரசன்ட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து மேத்யூ ஆர்னால்டோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது டுவர்ட்ஸ் a definition of culture அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுவும் டிஎஸ் எலிட்டோட தான் 1948ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அடுத்தது ஃப்ரான்டியர் ஆஃப் கிரிட்டிசிசம் 1956ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுக்கு கீழே அவர் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா கிரிட்டிசிசம்னா ஒருத்தரை வந்து இன்னொருத்தங்க திட்டுறது, கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்றது அப்படின்றத நம்ம கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரிட்டிசிசம்க்கும் சர்டன் பவுண்டரிஸ் இருக்கு. எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்ற பவுண்டரிஸ் வந்து இருக்கு அப்படின்றத ஃப்ரான்டியர் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே டிஎஸ் எலியட் அந்த பவுண்டரிஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஓகேவா? இதை லேட்டரா ரீபிரிண்ட் பண்ணும்போது என்ன டைட்டில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆன் போயட்ரி அண்ட் போயட்ஸ் அப்படின்ற டைட்டில் கீழே இந்த ஃப்ரான்டியர் ஆஃப் கிரிட்டிசிசம் ரீபிரிண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா?
அடுத்தது ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல். இதோட முடிச்சுக்கிறேன். ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் மேல பார்த்தோம்ல, இதுவும் ஃபார்மலிசம், நியூ கிரிட்டிசிசம் மாதிரி தான் ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூலும். இது எங்க ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜெர்மனில. எந்த இயர்ல அப்படின்னு சொன்னா 1923ல வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதோட ஃபவுண்டர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா ஃபெலிக்ஸ் வெயில் அண்ட் ஃப்ரெட்ரிக் பொலாக் அப்படின்னு சொன்னா. இதை மனப்பாடம் பண்றதுக்கு தான் என்ன சொன்னேன், ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல்ஸோட ஃபவுண்டர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா வெளியில வெயில் அடிக்கு அப்படின்னு சொல்லி பலாக்ல வச்சு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால தான் ஃபெலிக்ஸ் வெயில் அண்ட் ஃப்ரெட்ரிக் பொலாக் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்களோட நேம் எல்லாம் ஈஸியா மனப்பாடம் பண்ண முடியாது, வித்தியாசமா இருக்கும். அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயில் அடிக்கு அதனால பல்லக்குல தூக்கிட்டு போறாங்க, பல்லாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல்ஸோட ஃபவுண்டர்ஸ். ஓகேவா? இதுல மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது எரிச் ஃபோரம், ஹெர்பர்ட், வால்டர் பெஞ்சமின், அப்புறம் ஜர்கன் ஹெபர்மாஸ். இதுல இம்பார்ட்டன்டான ஆளு அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான், வால்டர் பெஞ்சமினும் ஜர்கன் ஹெபர்மாஸும். ரிமைனிங் இருக்க பீப்பிள்ஸ் தெரியணும். பிகாஸ் நம்ம எல்லா மூமெண்ட்ஸ்லயும் யார் யார் மெம்பர்ஸ் வருவாங்கன்றத கொஸ்டினா கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க 2 பேரும் யாருன்றது தெரியணும். பட் இம்பார்ட்டன்ட் பார்த்தா வால்டர் பெஞ்சமினும் ஜர்கன் ஹெபர்மாஸும். ஓகேவா? ஸோ ஃபவுண்டர் வந்து வெயிலும் பல்லாக்கும். மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா எரிச் ஃபோரம், ஹெர்பர்ட், வால்டர் பெஞ்சமின், ஜர்கன் ஹெபர்மாஸ். ஃபர்ஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொன்னா கார்ல் கர்ன்ஸ்பர்க். செகண்ட் டைரக்டர் அப்படின்னு சொன்னா மேக்ஸ் ஹாகிமர் அப்படின்னு பார்த்தோம். இந்த மேக்ஸ் ஹாகிமர் தான் என்ன டேர்மை காயின் பண்ணிருப்பாரு, மேக்ஸ்னா தான் என்னது, கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி. அவ்வளவுதான், கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இந்த கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற டேர்ம் எதுல காயின் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டயலக்டிக் ஆஃப் என்லைட்மென்ட் 1944. யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னா மேக்ஸ் ஹாகிமர் அண்ட் தியோடர் அடோனோ. இதுக்கு கீழே தான் கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற டேர்ம் வந்து காயின் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது கிளியரா? எஸ் மேம். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூடா.